அத்தியாயம் 1. ஷவருக்கு கீழே முற்றிலும் திறந்த ஞானியாய் நின்றிருந்த வர்ணாவுக்கு பக்கத்து அறையில் கதரும் டெலிபோனின் சத்தம் நன்றாகவே கேட்டது. நீர்ப்பொழிகளை நிறுத்திவிட்டு ஒரு பெரிய தேங்காய்ப்பூ துவாலையால் உடம்பின் முக்கிய பாகங்களுக்கு தற்காலிகமாய் ஒரு திரையை போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள். வர்ணாவுக்கு பளிர் நிறம், காந்தம் கசியும் கண்கள், ஈரம் ததும்பும் உதடுகளில் எந்நேரமும் ஒரு புன்னகை வாயை விட்டு அகலாத கைக்குழந்தை மாறி தொற்றிக் கொண்டிருக்கும். வர்ணா பக்கத்து அறைக்குள் நுழைந்து ரிசீவரை எடுத்து தன் காதுக்கு கொடுத்தாள். ஹலோ, யாரு? வர்ணாவா? வர்ணா அகலமாய் மலர்ந்தாள். கிரிதர், நீங்களா? நானே தான். என்ன ஆச்சரியம், இந்த காலை நேரத்துல ஃபோன்? படப்பையில் இருக்கிற என்னோட பண்ணைக்கு வரணும்னு ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தியே, இன்னைக்கு நான் அங்கே போறேன், வரியா? திடீர்னு கூப்பிட்றீங்களே கிரிதர், ஏன் திடீர்னு கூப்பிட்டா வரமாட்டியா? நான் அதுக்கு சொல்லலை, இன்னைக்கு எனக்கு 3rd டே. பரவாயில்ல, நான் ஒன்றும் உன்னை தொட போகிறதில்ல. ரொம்ப நாளாகவே பண்ணையை பார்க்கணுன்னு நீ சொல்லிட்டு இருந்த. எனக்கும் இன்னைக்கு அங்கே போக வேண்டிய வேலை இருக்குது, அதான் கூப்பிட்டேன். உனக்கு பிரியம் இருந்தால் வரலாம், இது ஒன்றும் கட்டாயம் இல்லை. வர்ணா வீணையின் தந்தி நரம்புகளில் தவறிப்போய் கைப்பட்டு விட்ட சைஸில் சினுங்கினாள். என்ன கிரிதர், அதுக்குள்ளே கோச்சுக்கிட்டீங்களே? நீங்கள் கூப்பிட்டு நான் என்னைக்கு வராமல் இருந்திருக்கேன்? அப்போ நீ பண்ணைக்கு வர? ஆமாம் ஆமாம். சரி, இப்போ மணி 6. நீ ரெடியாகி 7 மணிக்கெல்லாம் குரோம்பேட்டை பஸ் டெர்மினஸ்க்கு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டுரு. நான் காரில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். எப்போதான் உங்களுக்கு இந்த பயம் போகுமோ? பயத்தோடும் திருட்டுத்தனத்தோடும் எதையும் பண்ணி பார்த்தாதான் ஒரு த்ரில் இருக்கும். ஆமாம், நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருந்த? குளிச்சுட்டு இருந்தேன். குளிச்சுட்டு இருந்தா வந்து ரிசீவர் எடுத்த? ஆமாம். ஆஹா, நான் நேரில் வராமல் போயிட்டேன். நீங்கள் என்னைக்கு பகல் நேரத்தில் வந்திருக்கீங்க? ராத்திரி நேரங்களில் திருட மாதிரி வந்துட்டு போயிடுவீங்க. சரி சரி, குத்தி காட்டாத. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், தைரியமாகவே உன்னோட வீட்டுக்கு வரேன். கிழிப்பீங்க. ஒரு நாளைக்கு கிழிக்கத்தான் போகிறேன். அப்போது 7 மணிக்கு குரோம்பேட்டைக்கு வந்துடுறியா? கார் நின்னதும் ஓடி வந்து ஏறிடாத. நான் சைகை காட்டின பின்னாடி தான் வரணும். ஐயோ தைரியசாலியே. இதோ பார் வர்ணா, சொசைட்டியில் என்னை 4 பேருக்கு தெரியும். அந்த மரியாதைக்காகவாது கொஞ்சம் பயமாக நடந்துக்க வேணாமா? உங்க பயம் கொஞ்சம் அதிகம். சரி சரி, நேரில் பேசிக்குவோம். ரிசீவரை வச்சுடட்டுமா? ரிசீவரின் மேல் பளிச்சென்று முத்தமிட்டாள் வர்ணா. பதிலுக்கு கிரிதரிடமிருந்தும் ஒரு ஈச். பரவாயில்லையே, இதுக்காவது தைரியம் இருக்கே என்று சிரித்தபடி ரிசீவரை சாத்தினாள். மறுபடியும் குளியலறைக்கு நுழைந்து கட்டியிருந்த டவலுக்கு விடுதலை கொடுத்து ஷவருக்கு கீழே நின்று குளியலை முடித்து ட்ரெஸ் சமாச்சாரங்களில் நுழைந்து கண்ணாடி முன் நின்றபோது வாசலில் காலிங் பெல் கூப்பிட்டது. போய் கதவை திறந்தாள். திறந்தவள் மலர்ந்தாள். ஓ, நீங்களா? வாங்க. அவன் உள்ளே வந்தான். முகத்தில் பாதிப்பரப்புக்கு தாடி விளைச்சல், பூவேலை செய்த ஜிப்பாவுக்குள் கெச்சலான உடம்பு, கை விரல்களுக்கு மத்தியில் ஒரு சிகரெட் நூலிலை மாதிரி மூச்சு விட்டு கொண்டிருந்தது. டைரக்டர் கிருஷ்ணபாரதி கிட்டேருந்து வரேன். தெரியும், நீங்க தான் உதவி டைரக்டர்னு அன்னைக்கு அறிமுகப்படுத்தினாரே. நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. நான் யாரையும் அவ்வளோ சுலபத்தில் மறக்க மாட்டேன். உட்காருங்க. எனக்கு உட்கார நேரம் இல்லை. டைரக்டர் கிருஷ்ணபாரதி உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். வர்ணா முகம் மாறினாள். எப்போ? இப்போவே. எங்கே தங்கியிருக்காரு? ஹோட்டல் பாரடைஸ். காஷ்மீர் ஷூட்டிங்லேருந்து வர 15 நாள் ஆகும்னு சொன்னாரே. பாதி நாள் தான் ஷூட்டிங் நடந்தது. கிளைமேட் சரியில்லை, பனிமழை, திரும்பிட்டோம். நான் இப்போவே வரணுமா? டைரக்டர் கூட்டிட்டு வர சொன்னார். ஏன், உங்களுக்கு ஏதாவது அவசர வேலை இருக்கா? ஆமாம், கொஞ்சம் வெளியில் போகணும். போயிட்டு எப்போ திரும்புவீங்க? சாயந்தரமாயிடும். சாயந்தரமாயிடுமா? அவன் கேட்டுக்கொண்டே யோசனையாய் தாடியை சொரிந்தான். பிறகு அவளை ஏறிட்டான். ஒரு காரியம் பண்றீங்களா? என்ன? டைரக்டர் ஹோட்டல் ரூம்ல தான் இருக்கார். சிரமம் பார்க்காம நீங்களே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுங்களேன். ஃபோன் நம்பர்? அவன் சொன்னான். வர்ணா அந்த ஃபோன் நம்பரை மனசில் வாங்கி கொண்டு டெலிபோனை நெருங்கினாள். டயலை சுழற்றிவிட்டு பவ்யமாய் ரிசீவரை காதில் பொருத்தினாள். மறுமுனையில் ஹலோ கேட்டது. ஹோட்டல் பாரடைஸ்? எஸ். டைரக்டர் கிருஷ்ணபாரதி ப்ளீஸ். ஒரு நிமிஷம் கழித்து டைரக்டர் கிருஷ்ணபாரதியின் குரல் லைனில் வழிந்தது. ஹலோ, யார் இது? சார், நான் வர்ணா பேசுறேன். என்னம்மா, என்னோட அசிஸ்டண்ட் அங்கே வந்தானா? வந்தார் சார். என்னை கூட்டிக்கிட்டு வர சொன்னீங்களா? ஆமாம், ஒரு ப்ரொடியூசர் கிட்ட உன்னை பற்றி சொன்னேன். உன்னோட ஃபோட்டோவையும் காட்டினேன். நேரில் பார்க்கணும்னு சொன்னார். 8 மணிக்கெல்லாம் என்னோட ரூமுக்கு வந்துடுவார். நீயும் வந்தேன்னா அவளை பார்த்துட்டு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு போயிடலாம். சார், மன்னிக்கணும். என்னம்மா சொல்கிற? நான் அவசர வேலையாக கிளம்பிட்டு இருக்கேன் சார்.
சரி, போயிட்டு எத்தனை மணிக்கு வருவ? சாயந்தரம் ஆயிடும் சார். ஏம்மா, உன்னை தேடி ஒரு அருமையான சான்ஸ் வரப்போ ஏதோ வேலை இருக்குன்னு ஓடுறியே. வர்ற ப்ரொடியூசர் சவுண்டு பாட்டி எண்ணி 30 நாள்ல படத்தை முடிச்சிடுவார். நான் நான் அவரை சாயந்தரம் வந்து பார்க்கறேனே சார். மறுமுனையில் டைரக்டர் கிருஷ்ணபாரதி எரிச்சல் பட்டார். என்னம்மா நீ புரிஞ்சுக்காத பொண்ணா இருக்கிற? ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காருன்னு சொல்றேன், நீ பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு போறியே. உன்னால 8 மணிக்கு ஹோட்டலுக்கு வர முடியுமா? முடியாதா? சார், முடியாதுன்னா சொல்லிடு. நீ இல்லைன்னா இன்னொரு புதுமுகத்தை செலக்ட் பண்ணிட்டு போறோம். போன தடவை ஹோட்டல் ரூமுக்கு வந்தப்பவே பாத்தியே, ஒரு ஆல்பம் முழுக்க எவ்வளவு போட்டோ இருந்ததுன்னு. ஏதோ உடம்பு வாலிப்பா கண்ணுக்கு லட்சணமா இருக்கேன்னு வலிய உன்கிட்ட வந்தா ரொம்பவும் தான் பந்தா காட்டுறியே. சார் சார், நான் வரேன். சரியா 8 மணிக்கெல்லாம் என்னோட ரூம்ல இருக்கணும். சரி சார். கார் அனுப்பட்டுமா? நீயே வந்துடுறியா? நானே வந்துடுறேன் சார். லேட் பண்ணிடாத, ப்ரொடியூசருக்கு கோபம் வந்துடும். மறுமுனையில் ரிசீவர் சாத்தப்பட வர்ணாவும் வியர்த்த முகத்தோடு ரிசீவரை வைத்துவிட்டு தாடிக்காரனிடம் திரும்பினார். டைரக்டர் ரொம்பவும் கோவப்படுறாரே. அவன் சிரித்தான். அதனாலதான் உங்களையே ஃபோன் பண்ணி பேச சொன்னேன். சரி, நான் 8 மணிக்கு ஹோட்டலுக்கு வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? டைரக்டர் சொல்லிட்டு வர சொன்னார். சொல்லுங்க. வர்ற ப்ரொடியூசர் கொஞ்சம் சபல பேர் வழி, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஆமா, நடிக்கிறதுன்னு கிளம்பிட்டா அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். வரட்டுங்களா? அந்த தாடிக்காரன் கிளம்பி போனான். வர்ணா கதவை தாளிட்டு குழப்பமாய் சோபாவுக்குள் வந்து சாய்ந்தாள். என்ன பண்ணலாம்? கிரிதரிடம் ஏதாவது பொய் சொல்ல விட வேண்டியதுதான். பொய் பொருத்தமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கிரிதரை சமாதானப்படுத்த முடியாது. யோசித்துக் கொண்டே போய் ரிசீவரை எடுத்தாள். கிரிதரின் வீட்டுக்கு டயலை சுழற்றினாள். கிரிதர் 2வது ரிங்கிலேயே கிடைத்தான். ஹலோ, நான் வர்ணா. என்ன வர்ணா? நான் பண்ணைக்கு வர்றது கஷ்டம். ஏய், என்ன சொல்ற? ஊர்ல இருந்து கெஸ்ட் வந்துட்டாங்க. கெஸ்டா? யாரு? பெங்களூர்ல இருக்க எங்க பெரியம்மா பொண்ணு. போச்சுடா. அவ எப்ப போவாளாம்? மத்தியானம் 3 மணிக்கு மேலதான் போவாளாம். அப்போ ஒன்று பண்ணு. என்ன? கெஸ்ட் போனதும் நீ படப்பைக்கு பஸ் ஏறி வந்துடு. பண்ணை இருக்கிற இடம் தான் உனக்கு தெரியுமே. 3 மணிக்கு மேல வந்தா நீங்க இருப்பீங்களா? ராத்திரி 10 மணி வரைக்கும் பண்ணையில தான் இருக்க போறேன். அப்படின்னா சரி, இங்க இருந்து 3 மணிக்கு மேல புறப்பட்டு 4 மணிக்குள்ள பண்ணைக்குள்ள வந்துடுறேன். வராம இருந்துடாத. கண்டிப்பா வரேன். பெரியம்மா பொண்ணு பேர் என்ன? மல்லிகா. நல்லா இருப்பாளா? மூக்கு மொழியுமா நல்லா இருப்பா. 2 குழந்தைகளுக்கு அம்மாக்காரி. அம்பேல். வர்ணா சிரித்துக்கொண்டே ரிசீவரை சாத்தினாலும் மனசின் ஓரமாய் சின்னதாய் வலித்தது. இவ்வளவு பிரியத்தையும் பாசத்தையும் என்மேல் வைத்திருக்கும் இவரை நான் ஏமாற்றுவது சரிதானா? சாரி கிரிதர். உதடுகளுக்குள் முனகி கண்ணாடி முன்னால் போய் நின்று ட்ரெஸ் செய்து கொள்ள ஆரம்பித்தாள். அத்தியாயம் 2. டிவி அவுட்டோர் ப்ரொடக்ஷன் யூனிட்டைச் சேர்ந்த அந்த வேன் மரத்தடியில் நின்றிருக்க கொஞ்சம் தள்ளி கேமரா கிர் என்று சுழன்று கொண்டிருந்தது. சக்கரவர்த்தி கையில் உருண்டை மைக்கோடு கீழே உட்கார்ந்து அந்த பெரியவரிடம் வயலும் வாழ்வும் நிகழ்ச்சிக்காக கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு நாளைக்கு எத்தனை எலிகளை பிடிப்பீங்க? சொல்ல முடியாதுங்க. ஒரு நாளைக்கு 50 பிடிப்போம், 100 பிடிப்போம். இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? தானியங்களை சேதாரமாக்குறது குறையும். இந்த தொழில்ல எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் என் பையனும் தான். பயிர் விளைஞ்சிருக்கிற நேரத்துல தான் நிலத்துல சொந்தக்காரங்க எங்களை எலி பிடிக்க சொல்லுவாங்க. எப்படி எலி பிடிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? பொறி வச்சு பிடிப்போம், மருந்தால சாகடிச்சு பிடிப்போம். டெலிவிஷன் கேமரா கோணத்தை மாற்றிக்கொள்ள சக்கரவர்த்தி ஒரு வைக்கோல் போருக்கு சாய்ந்து கொண்டு அந்த எலி பிடிக்கும் பெரியவரிடம் கேள்விகளை தொடர்ந்தான். எலி பிடிக்கிற வேலை இல்லாத நாட்கள்ல என்ன பண்ணுவீங்க? பூனை பிடிப்போம். பூனையா? ஆமாங்க, கிராமத்து வீடுகளில் பூனை தொந்தரவு அதிகம். பால் வெண்ணெய்னு வீட்டில் எதை வச்சாலும் தின்னுடும். அதனால வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க பூனை பிடிக்க சொல்லுவாங்க. எலிகளையும் பூனைகளையும் பிடிக்கிறீங்களே, அதை பிடிச்ச பின்னாடி என்ன பண்ணுவீங்க? அடிச்சு கொன்னு எரிச்சிடுவோம். அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுதா? ஆமாங்க, எலிப்பொறி மருந்து பாஷானம் வாங்கறதுக்காக பேங்க்ல கடன் தராங்க. நாங்க சந்தோஷமா இருக்கோம். கேமராமேன் ரகுபதி கட் என்றான். முகத்தை கர்ச்சிஃபில் ஒற்றிக்கொண்டே சக்கரவர்த்தியிடம் வந்தான். டேய் சக்கரவர்த்தி, போதுண்டா. இந்த எலி பிடிக்கிற சரித்திரம் வேற யாரையாவது இன்டர்வியூ பண்ணு. முதல்ல ஒரு சிகரெட் கொடு. ரிஹர்சல் பண்ணி டேக் எடுக்கிறதுக்குள்ள மண்டை காஞ்சு போச்சு. எலி பிடிக்கும் பெரியவரை அனுப்பிவிட்டு ஒரு பாறை திட்டில் போய் உட்கார்ந்து கொண்டார்கள். அடுத்தபடியா யாரை இன்டர்வியூ பண்ணலாம்? அதோ, ரகுபதி கை காட்டினான்.
கொஞ்சம் தொலைவில் நாத்து நடுகிற பெண்கள் செழுமையான கெண்டைக்கால்களோட தெரிந்தார்கள். கண்ணுக்கு ரொம்பவும் குளிர்ச்சியா இருக்கு. டேய், இது கிராமம், தப்பா பார்த்தாலே முதுகுக்கு டப்பா கட்டிக்க வேண்டியிருக்கும். சரிதான், வாடா, தாய்க்குலமா நினைச்சு கேள்விகளை கேட்போம். சக்கரவர்த்தி கையில் மைக்கோடு நடக்க ரகுபதி கேமராவை தூக்கி கொண்டு பின்தொடர்ந்தான். வாயில் சிகரெட் கெட்டியாய் புகைந்தது. அத்தியாயம் 3. ஹோட்டல் பாரடைஸ். அறை எண் 320. பிடரி நிறைய முடி வளர்த்திருந்த டைரக்டர் கிருஷ்ணபாரதியும் ஒரு பெரிய பூசணிக்காயை திருடி மடிக்குள் ஒளித்து வைத்துக் கொண்டவரை போல் தொப்பையை வளர்த்து வைத்திருந்த புரொடியூசர் பூமிநாதனும் விஸ்கி டம்ளர்களை சப்பிக்கொண்டே எதிரே நின்றிருந்த வர்ணாவை பார்த்தார்கள். ஏம்மா நிக்கிற? உட்காரு. பரவாயில்ல சார். அட உட்காருமா, என் படத்து ஹீரோயின் நீ, நிக்கலாமா? வர்ணா தயங்கிக் கொண்டே கட்டிலின் நுனியில் உட்கார்ந்தாள். பூமிநாதன் விஸ்கி டம்ளரை டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு, என்னடா இவன் குடிக்கிறானேன்னு தப்பா நினைச்சிடாதம்மா. இந்த விஸ்கி எனக்கு மருந்து மாதிரி, ஒரு நாள் குடிக்காம இருந்தாலும் செத்துடுவேன் என்றார். வர்ணா ஒரு அனுதாப புன்னகையோட ஆமோதித்தாள். பூமிநாதன் மேல் துண்டால் முகத்தை துடைத்துக் கொண்டு கேட்டார், உன்னோட சொந்த பேரு வர்ணாவா? இல்ல சார், ஸ்வர்ணலட்சுமி. அந்த பேர் கொஞ்சம் கர்நாடகமா இருந்ததுனால நானே வர்ணான்னு மாத்திட்டேன். குட், நல்ல பேர். நீ மட்டும் மெட்ராஸ்ல தனியாவா இருக்க? ஆமா சார். அப்பா அம்மா சின்ன வயசுலயே காலமாயிட்டாங்க. சொந்த ஊரு? ஆந்திரா, ராஜமுந்திரி. மெட்ராஸ்க்கு எப்போ வந்த? போன வருஷம்தான் வந்தேன். மெட்ராஸ்ல ஒரு சோப்பு பவுடர் கம்பெனில 6 மாசம் வேலை பார்த்தேன். அப்புறம் ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனில நல்ல வேலை கிடைச்சது. அதுல தான் இப்போ இருக்கேன். சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசை உனக்கு எப்படி வந்தது? நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயும் சரி, வெளியிலையும் சரி, என்னை பார்க்குறவங்களெல்லாம் அழகா இருக்க, சினிமாவில் நடிக்க போகலாமேன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு கேட்டு நாமளும் சினிமாவில் நடிச்சா என்னான்னு மனசுக்கு தோணுச்சு. 15 நாளைக்கு முன்னாடி டைரக்டரை வந்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நாடகத்தில் ஏதாவது நடிச்சிருக்கியா? ம், நடிக்காட்டி பரவாயில்ல, நம்ம டைரக்டர் யாரையும் நடிக்க வச்சிருவாரு. ஆமா, என்ன சாப்பிட்ற? ஒன்றும் வேணாம் சார். டிஃபன் சொல்லட்டுமா? வேணாம் சார், வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீயும் ஏதாவது சாப்பிடு. 2 இட்லியும் ஒரு வடையும் சொல்லட்டுமா? ம். பூமிநாதன் டைரக்டரை பார்க்க அவர் இன்டர்காம் ரிசீவரை எடுத்து ஆர்டர் கொடுத்தார். கொடுத்து விட்டு எழுந்தார். ப்ரொடியூசர் சார், நான் அருணாச்சலம் ஸ்டுடியோ வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்களும் ஸ்வர்ணாவும் பேசிட்டு இருங்க. போயிட்டு எப்போ வருவீங்க? 2 மணி நேரத்தில் வந்துடுறேன். வர்ணா, ப்ரொடியூசர் கிட்ட ஃப்ரீயாக பேசிட்டு இரு, வெக்கப்படாத. இன்னைக்கு ஃபீல்டில் இருக்கிற டாப் ஹீரோயின்ஸ் எல்லாம் ப்ரொடியூசர் கிட்ட ஃப்ரீயாக பேசிட்டு இருந்தவங்க தான். வர்ணா கொஞ்சம் வெக்கத்தோடு தலையாட்டினாள். கிருஷ்ணபாரதி அறையை விட்டு வெளியே போனதும் பூமிநாதன் எழுந்து போய் கதவை சாத்தி விட்டு வந்தார். நாரும் வாயோடு அவள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து தோளை தொட்டார். வர்ணா அனுமதித்தாள். உனக்கு என்ன வயசு வர்ணா? 21. இனிமே யாராவது கேட்டா 21ன்னு சொல்லாத, 18ன்னு சொல்லு. ஒரு பொண்ணு நடிக்க வந்தா அவ கத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். வர்ணா சிரித்தாள். பூமிநாதன் அவளுடைய கன்னத்தை தட்டினார். நீ சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருக்க. கேமராவுக்கு உன்னோட ஃபேஸ் நல்லா சூட் ஆகும். சார், நான் சினிமாவில் நிச்சயமா நடிப்பேனா? என்னோட அடுத்த படத்துக்கு நீ தான் ஹீரோயின். டைரக்டர் கிட்ட உன் போட்டோவை பார்த்ததுமே சொல்லிட்டேன். ஹீரோ யாரு சார்? ஹீரோவா யாரை போடலாம் சொல்லு. எனக்கு கமலே பிடிக்கும். கமல், ரஜினி கால் செட்லாம் கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வா. பிரபு, கார்த்திக், 2 பேர்ல ஒருத்தரை சொல்லு. கார்த்திக்? இன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்து கார்த்திகை புக் பண்ணிடுறேன் சொல்லிக்கொண்டே அவளை கட்டிலில் சாய்த்தார். வர்ணா வெக்கத்தோடு சேர்த்து கிரிதரன் ஞாபகம் மனசின் மையத்துக்கு வந்தாலும் அதை உதறிவிட்டு கட்டிலில் மல்லாந்தாள். அத்தியாயம் 4. காலை மணி 10. கிரிதர் காரை பண்ணையின் செம்மண் பாதைக்குள் நுழைத்து தென்னை மரங்கள் சுத்திய கெட்டியான நிழலில் ஊர்ந்து அந்த பழங்கால வீட்டு முன்பாய் காரை நிறுத்தி இறங்கினான். கிரிதருக்கு ஆஜானுபாகான உயரம், மாநிறம், பூசின சைஸில் உடம்பு. நடக்கும்போது காலை கொஞ்சம் கொஞ்சமாய் விந்தினான். அவன் காரினின்றும் இறங்கும் போதே வீட்டுக்கு பின்புறம் தென்னை மட்டைகளை அறிவாளால் வகுந்து கொண்டிருந்த ஜம்புலிங்கம் ஓடி வந்தான். கட்டுமஸ்தான உடம்பில் தசைகள் திமிரியது. தலையில் கட்டியிருந்த முண்டாசை அவிழ்த்தான். ஐயா, 8 மணிக்கே வரதா சொன்னீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஜம்புலிங்கம் காருக்குள் எட்டி பார்க்க கிரிதர் சொன்னான். அவ வரல ஜம்பு, 3 மணிக்கு மேல தனியா வருவா. ஜம்பு அவனுக்கு பின்னால் கைகளை கட்டிக்கொண்டு பவ்யமாய் நடந்தான். கிரிதர் கேட்டான், எல்லாருக்கும் லீவ் கொடுத்து அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேயா. உன் பொண்டாட்டிய பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். பண்ணையில் அப்போ வேற யாரும் இல்லை. இல்லைங்கய்யா. அந்த கயிற்று கட்டில் கொண்டாந்து வேப்ப மரத்துக்கு கீழே போடு.
ஜம்பு ஓடிப்போய் கைத்துக்கட்டிலை தூக்கி வந்து வேப்பமரத்தின் நிழலில் போட்டான். கிரிதர் அதில் உட்கார்ந்தான். இளநீ போட்டுங்களாயா? வேண்டாம், கொஞ்ச நேரம் போகட்டும் என்றவன் சுற்றும் முற்றும் பார்வையை போட்டுவிட்டு குரலை தாழ்த்தினான். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா ஜம்பு? பண்ணிட்டேன்யா. எருக்குழிய ஆழமா தோடி வச்சிருக்கேன். ஏறக்குறைய 10 அடி ஆழம். அவ 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள வருவா. வந்து கொஞ்ச நேரமானதுமே நீ இளநியை வெட்டி டம்ளர்ல ஊத்தி நான் கொடுத்த மயக்க மருந்த கலந்து கொண்டாந்துடு. அவ குடிச்சு மயக்கமானதும் குழிக்குள்ள கொண்டு போய் போட்டு அழுத்தம் திருத்தமா அடக்கம் பண்ணிட வேண்டியதுதான். ஐயாவுக்கு நான் ஒரு யோசனை சொல்லலாங்களா? என்ன? பிணத்தை புதைக்கிறது என்னைக்குமே ஆபத்து தான். பின்ன என்ன பண்ணலாங்கிற? எரிச்சிடலாங்க. எரிக்கிறதா? எப்படி எரிப்ப? சாம்பல் ஓரத்துக்காக வயல்ல வைக்கோல கட்டி 4-5 இடத்துல எரிக்க போறோம். அதுல உடம்ப வச்சு எரிச்சிடலாமே. வேண்டாம் ஜம்பு, எனக்கு துரோகம் பண்ண அவளுக்கு எருக்குழி தான் சரியான இடம். வா, அந்த எருக்குழியை பார்க்கலாம். கிரிதர் எழுந்து ஜம்புவோடு நடந்தான். வாழைத்தோப்புக்குள் நுழைந்து கிணற்று மேட்டை சுற்றி கொண்டு வீட்டின் பின்பக்கத்தை நெருங்கினார்கள். மாட்டுத் தொழுவம் சாணி நாற்றத்தோடு வந்தது. மாடுகள் வைக்கோலை இழுத்து மென்று கொண்டிருந்தன. 4 அடி விட்ட வாயோடு எருக்குழி வந்தது. கிரிதர் எட்டி பார்த்தான். உள்ளே இருட்டாயிருந்தது. ஜம்பு, ஐயா, எத்தனை அடிக்கு ஆழம் பண்ணிருக்க? 10 அடி. போதுமா? போதுங்கய்யா. குழிய மூடுறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்க? ஒரு வண்டி கருங்கல்லும் 2 வண்டி மணலும் வாங்கி வச்சிருக்கேங்கய்யா. குழி மூடினதும் நீ இன்னொரு காரியமும் பண்ணணும். சொல்லுங்கய்யா. குழி மேல சிமெண்ட் திட்டு ஒன்று கட்டி ஒரு இரும்பு கம்பத்தை நட்டு வச்சு டியூப்லைட் ஒன்று போட்டுடு. மாட்டு தொழுவத்துக்கும் வெளிச்சமா இருக்கட்டும். சரிங்கய்யா. விஷயம் வெளியில கசியவே கூடாது ஜம்பு. பண்ணைக்குள்ள யாரையும் வர விட்டுடாத. ஒரு எறும்பு கூட உள்ள வராதுங்கய்யா. அத்தியாயம் 5. 1001 ரூபாயை கவரில் போட்டு ஒரு புன்னகையோடு வர்ணாவிடம் நீட்டினார் புரொடியூசர் பூமிநாதன். இது அட்வான்ஸ். என்னோட படத்துல நடிக்கிறதுக்காக உனக்கு பேசியிருக்கிற சம்பளம் 25,000. முதல் நாள் ஷூட்டிங் நடக்கும்போது 10,000 ரூபா. படம் முடிஞ்சதும் மீதி தருவேன். ரொம்ப சந்தோஷம் சார். வர்ணா வாங்கி கொண்டாள். டைரக்டர் கிருஷ்ணபாரதி கையில் இருந்த சிகரெட்டை ஆஸ்ட்ரேக்குள் விட்டு புகைத்து கொண்டே வர்ணாவிடம் திரும்பினார். வர்ற புதன்கிழமை ஏவிஎம்ல உனக்கு மேக்கப் டெஸ்ட். மேக்கப் டெஸ்ட் ஓகே ஆனதும் அடுத்த 15 நாள்ல ஷூட்டிங் போயிடலாம். கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். உன்னோட அழகுக்கு நீ ஓஹோன்னு வரப்போற வர்ணா. என்னோட டைரக்ஷன்ல நீ நடிச்சு ஒரு படம் வரட்டும். அப்புறம் பாரு, எல்லா ப்ரொடியூசர்ஸும் உன்னை சுத்தி சுத்தி வருவாங்க. ஒரு வருஷத்துக்கு உன்னோட ரேட் 4 லட்சத்துக்கு போயிடும். வர்ணா பூரித்து போனாள். மத்தியானம் 1 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டு போலாமே. வேணாம் சார், நான் ஒருத்தரை அவசரமா போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. புறப்பட்டு போகணும். பூமிநாதன் இழித்தார். மேக்கப் டெஸ்ட்டுக்கு முன்னாடி உன்னை மறுபடியும் ஒரு தடவை இதே ஹோட்டல்ல பார்த்து பேசணும். என்னைக்கு வேணாலும் வரேன் சார். கார் அனுப்பிடுறேன், வந்துடு. வர்ணா தலையாட்டி விட்டு அறை நின்றும் வெளியே வந்தாள். ஏர் கண்டிஷனில் இருந்த உடம்பு வெயிலுக்கு வந்ததும் சுரீரென்று உடைத்தது. கையில் இருந்த வாட்சை பார்த்தாள். நேரம் 1:10. பஸ்ஸை பிடித்து படப்பை போய் சேர எப்படியும் 3 மணி ஆயிடும். பாவம் கிரிதர் எனக்காக காத்து கொண்டிருப்பார். ஆட்டோ. காலியாய் போன ஆட்டோ கண்ணில் பட கத்தி கைத்தட்டினாள். ஆட்டோ அரைவட்டம் அடித்து அவள் அருகே வந்து நின்றது. பஸ் ஸ்டாண்ட். உள்ளே ஏறி உட்கார்ந்தாள். ஆட்டோ கிளம்பியது. வர்ணாவுக்கு ஏனோ மனசு திக் திக் என்றது. இந்த சினிமா விவகாரம் கிரிதருக்கு தெரிந்தால், இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு தெரிந்துதானே ஆக வேண்டும். இன்றைக்கே பண்ணையிலிருந்து பார்த்து சொல்லிவிடலாமா? சொல்லிவிடு என்றது மூளை. அத்தியாயம் 6. கிரிதர் கையில் இருந்த வாட்சை பார்த்தான். நேரம் 3:15. வர்ணா எந்த நிமிஷமும் வரலாம். கைத்து கட்டலில் ஒரு கழித்து படுத்து ஒரு சான்ஸ்ல சிகரெட்டை சாம்பலாக்கி கொண்டே யோசித்தான். வர்ணாவை காதலித்தது எவ்வளவு பெரிய எவரெஸ்ட் தப்பு. இவ்வளவு சபல புத்தியா இவளுக்கு? வா வர்ணா வா, உனக்காக எருக்குழி காத்திருக்கு. எருவோடு எருவா நீயும் மக்கி நாரி. ஐயா. ஜம்பு வேகமாக வந்தான். கிரிதர் நிமிர்ந்தான். அந்த பொண்ணு வருதுங்க. சரி, நீ உள்ள போயிரு. நான் குரல் கொடுக்கும்போது மட்டும் வா. சரிங்கய்யா. அவன் உள்ளே ஓடி மறைந்தான். கிரிதர் எழுந்து வாசல் பக்கமாய் போய் தோளில் சாத்தி கொண்ட டம்பப் பையோடு வரும் வர்ணா எதிர்பட்டாள். ஹாய் வர்ணா, வா வா. சாரிங்க, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன். மல்லிகா போயிட்டாளா? மல்லிகாவா? யாரது? என்ன மறந்துட்டியா? உன்னோட பெங்களூர் பெரியம்மா பொண்ணு. சற்றென்று முகம் இருண்டு தெளிந்தாள். ஓ, அவளா? 1 மணிக்கு தான் புறப்பட்டு போனா. அடிக்கடி அந்த மல்லிகா வருவாளா? இன்னைக்கு தான் முதல் தடவையா வந்திருக்கா.
அவளை திருப்பி ஊருக்கு அனுப்புறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டேன். இதான் உங்க பண்ணையா? தென்னந்தோப்புக்குள்ள வரும்போதே ஏர் கண்டிஷன் பண்ண மாதிரி குளிர்ச்சியா இருக்கு. உள்ளவா. வந்தாள். தன் பெரிய விழிகளை சுற்றுமுற்றும் ஓடவிட்டாள். என்னங்க, இவ்வளோ பெரிய பண்ணையில ஒரு ஆளை கூட காணோம்? பக்கத்து ஊர்ல திருவிழா, பண்ணையாட்கள் பூராவும் போயிட்டாங்க. 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. பாலைவனம் மாதிரி வெறிச்சோன்னு இருக்கு. காலையிலேருந்து நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? பண்ணையால் ஒருத்தன் இருக்கான். வீடு ரொம்பவும் பழசா இருக்கு. அந்த காலத்துல என்னோட தாத்தாவுக்கு தாத்தா கட்டினது. உள்ளே கூட்டி கொண்டு போய் முன்புற அறையில் உட்கார வைத்தான். வெயில்ல வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க, இளநீ போட சொல்லட்டுமா? வர்ணா தலையசைக்க, கிரிதர், ஜம்பு என்று குரல் கொடுக்க ஜம்பு வீட்டின் பின்பக்கம் இருந்து ஓடி வந்தான். ஐயா. வழுக்க பதமா 2 செவிட நீர் வெட்டி டம்ளர்ல ஊத்தி கொண்டா. சரிங்கய்யா. ஜம்பு வீட்டின் ஏரவானத்தில் சொருகியிருந்த வீச்சரிவாளை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். பண்ணைய சுத்தி பார்க்கலாமா? முதல்ல இளநீர் குடி, அப்புறமா சுத்த போகலாம். நான் இன்னைக்கு உங்க கூட ஒரு முக்கியமான விஷயம் பேச போறேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சொன்னா உங்களுக்கு கோபம் வரலாம். எனக்கு கோபம் வர மாதிரி என்ன விஷயம்? சொல்றேன். நீ என்ன சொல்ல போறன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நீ சினிமாவில் நடிக்க போற. உட்கார்ந்திருந்த வர்ணா திக்கென்று நிமிர்ந்தாள். முகம் ஏகப்பட்ட ரசாயன மாதர்களுக்கு உட்பட்டது. உங்களுக்கு எப்படி தெரியும்? இளநீர் நிரம்பிய டம்ளர்களோடு உள்ளே வந்தான் ஜம்பு. வர்ணாவிடம் ஒரு டம்ளரை நீட்டிவிட்டு கிரிதரிடமும் ஒரு டம்ளரை நீட்டினான். ஜம்பு, நீ முன்னால் போயிரு, நான் கூப்பிடும்போது வந்தா போதும். சரிங்கயா. அவன் போனதும் வர்ணா மறுபடியும் அவசர குரலில் கேட்டா. நான் சினிமாவில் நடிக்க போறது பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல இளநீரை குடி. அவள் விற்றென்று குடித்து டம்ளரை காலி செய்துவிட்டு கீழே வைத்தபடியே கேட்டாள். சொல்லுங்க, எப்படி தெரியும்? எனக்கு 15 நாளாவே தெரியும். ஒரு ராத்திரி நேரம் டைரக்டர் கிருஷ்ணா பாரதியை தேடிக்கிட்டு நீ ஹோட்டல் பாரடைஸ்க்கு போனது எனக்கு தெரியும். விடிகிற வரைக்கும் நீ அவர்கிட்ட சான்ஸ் கேட்டது தெரியும். கிரிதர், உனக்கு எல்லாமே அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். இந்த விவரமெல்லாம் எனக்கு எப்படி தெரியுங்கிற கேள்வி உன் மனசை குடைஞ்சிட்டு இருக்கும். சொல்லிடுறேன். 15 நாளைக்கு முன்னாடி ராத்திரி உன்னை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்தேன். நான் வந்துக்கிட்டு இருக்கும்போதே நீ ஒரு ஆட்டோவில் ஏறி புறப்பட்டுக்கிட்டு இருந்த. நீ எங்கே தான் போறேன்னு தெரிஞ்சுக்கிற ஆவலில் ஆட்டோவை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஆட்டோ ஹோட்டல் பாரடைஸ்குள் நுழைந்தது. நான் காரை வெளியே நிறுத்திட்டு உன் பின்னாடி வந்தேன். நீ ஒரு ரூமுக்குள்ளே நுழைஞ்ச. அந்த ரூம் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு வந்து கீழே ரூம் சாட்டில் போய் பார்த்தேன். டைரக்டர் கிருஷ்ணபாரதியின் பேர் இருந்தது. போதாதா? வர்ணா குரல் திணறினாள். நீங்க இன்னும் இருக்கு. முழுசா கேட்டுட்டு அப்புறமா உன்னோட சந்தேகங்களை கேளு. நீ அந்த ரூம்ல இருந்து எப்போ வெளியே வருவேன்னு அன்னைக்கு ராத்திரி பூராவும் காரை கொஞ்சம் ஹோட்டல்ல இருந்து தள்ளி நிறுத்திட்டு வாட்ச் பண்ணேன். தூங்காம பார்த்துட்டு இருந்தேன். நீ விடிய காலைல 5 மணிக்கு வெளியே வந்த. சரிதானா? கிரிதர், நம்ம தெய்வீக காதல் அன்னைக்கே 2ஆ உடஞ்சு போச்சு. மறுநாள் நீ ஆஃபீஸ்க்கு போகல, வீட்டில் இருந்த. நான் ஃபோன் பண்ணேன். அப்போ நான் உன்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அவள் விழிக்க கிரிதர் தொடர்ந்தான். உனக்கு ஞாபகம் இருக்காது, நானே சொல்கிறேன். வர்ணா, ராத்திரி வீட்டில் தான் இருந்தியா? சினிமா எங்கேயாவது போயிட்டியா? 2-3 தரம் வீட்டுக்கு வந்தேன். வீடு பூட்டி இருந்தது. எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? ஆஸ்பத்திரியில் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு குழந்தை பிறந்துருச்சு. சிசேரியன் ஆப்ரேஷன். அவளுக்கு துணையாக இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. 5 மணிக்கு தான் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தேன்னு பொய் சொன்னேன். இது எப்பேற்பட்ட பொய்! எவ்வளோ பெரிய துரோகம்! உன் மேலே உயிரையே வச்சுட்டு இருந்த எனக்கு எப்படி இருக்கும்? உன்னை நடு ரோட்டில் நிற்க வச்சு 2 துண்டா வெட்டி போடணும் போல உடம்பு பூரா வெறி. அப்படியெல்லாம் உன்னை பகிரங்கமாக தீர்த்து கட்டினா போலீஸ் என்னை சும்மா விடுமா? அதுக்காகத்தான் உன்னை இந்த பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டேன். காதும் வச்ச மாதிரி உன்னை சமாதியாக்க தீர்மானிச்சேன். பண்ணைக்கு நீ வர முடியாதுன்னு பெரியமா பொண்ணு கதை சொன்னதுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உடனே காரை எடுத்துக்கிட்டு வந்தேன். 8 மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்ட உன்னை ஃபாலோ பண்ணேன். மறுபடியும் பாரடைஸ் ஹோட்டல். கற்பு விநியோகம். கண்கள் நீர் மின்ன, முகம் இருண்டாள் வர்ணா. கிரிதர், நான் கலைச்சேவை பண்ண போனேன்னு சொல்றியா? அப்படிப்பட்ட எண்ணம் உனக்கு இருந்திருந்தா நீ என்னை காதலிச்சிருக்கவே வேண்டாமே. சாரி கிரிதர். சொன்னவளின் கண்கள் மேல் சிறுகியது. தலை இடது பக்கமாய் ஒரு வினாடி சாய்ந்து நிமிர்ந்தது. கிரிதர் எழுந்தான்.
உன்னை மன்னிக்கிற ஸ்டேஜையெல்லாம் நான் தாண்டிட்டேன் வர்ணா. சினிமாக்காரன்களுக்கு அடகு வச்சுட்ட உன்னோட உடம்ப பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக நான் ஒரு வழி பண்ணிட்டேன். 4 அடி விட்டோம். 10 அடி ஆழமான ஒரு எருக்குழி உனக்காக தயாராக இருக்கு இந்த பண்ணையில. நோ கிரிதர். கத்திக்கொண்டே எழ முயன்றவள் யாரோ தள்ளிவிட்ட மாதிரி கீழே விழுந்தாள். கிரிதர் அருகில் வந்து உட்கார்ந்தான். நீ என்ன கத்தியும் பிரயோஜனம் இல்லை வர்ணா. இளநீர்ல ஜம்பு கலந்து கொடுத்த மயக்க மருந்து இந்நேரம் உன்னோட ரத்தத்துல கலந்துருக்கும். மீறி போனா இன்னும் ஒரு 2 நிமிஷம் உனக்கு சுயநினைவு இருக்கும். அதுக்கப்புறம் நிரந்தரமா எரிக்குழிக்குள்ள சமாதானம் எழுத வேண்டியதுதான். கிரிதர், என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க. நீங்க சொல்றபடி நான் கேட்குறியா? டூ லேட் வர்ணா. வர்ணாவுக்கு கண்கள் இருண்டது. தலை இடது வலதாக ஸ்லோ மோஷனில் சுழன்றது. சுதாரித்து கொண்டு எழ முயன்றவள் ஒரு கழித்து சுருண்டாள். ஜம்பு. கிரிதர் முன்பக்க வாசலை நோக்கி குரல் கொடுக்க அவன் ஓடி வந்தான். ஐயா. சுருண்டுட்டா. நீ கால் மாட்டில் பிடி, நான் தலைமாட்டில் பிடிக்கிறேன். கொண்டு போய் குழியில தள்ளிடலாம். இருவரும் பிடித்தார்கள். எருக்குழிக்கு சுலபமாய் கொண்டு போனார்கள். குழிக்கு பக்கத்தில் கிடத்தி தலைகீழாய் குழியின் வாய்க்குள் நுழைத்து தள்ளினார்கள். தொம். குழியின் இருட்டான வாய்க்குள் சட்டென்று காணாமல் போனாள் வர்ணா. ஜம்பு பரபரவென்று செயல்பட்டான். ஒவ்வொரு கருங்கல்லாய் கொண்டு வந்து குழிக்குள் போட்டான். பாதி குழி வரைக்கும் கற்களை போட்டு அதன் மேல் மணலை கொட்டி குழியை மூடினான். கச்சிதம். சொல்லி சிரித்த கிரிதர் சட்டை பாக்கெட்டினின்றும் சிகரெட்டை எடுத்து கையில் பொருத்தி கொண்டான். ஜம்பு. ஐயா. நான் புறப்படுறேன். நான் சொன்னபடி ஒரு சிமெண்ட் திட்டை கட்டி இரும்பு கம்பத்தை நட்டு ஒரு டியூப்லைட்டை மாட்டிடு. சரிங்க ஐயா. கிரிதர் துள்ளலான நடையோடு காரை நோக்கி போனான். அத்தியாயம் 7. டிவி நிலையம். மத்தியான சாப்பாட்டு நேரம். கேன்டீனில் புளியோதரை பொட்டலம் வாங்கி மசால் வடையை துணைக்கு சேர்த்து வயிற்றுக்கு அனுப்பி கொண்டிருந்தான் சக்கரவர்த்தி. எதிரே கேரியர் சாப்பாட்டை ரகம் ரகமாய் பிரித்து வைத்துக் கொண்டிருந்தான் ரகுபதி. சிரித்தான். ஏண்டா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கேன்டீன் புளியோதரைய வயிற்றுக்கு காட்டிக்கிட்டு இருப்ப? காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா கேரியர் சாப்பாட்டை சாப்பிடலாமே. கேரியர் சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா என்னோட லட்சியம் என்னடா ஆகுறது? உன்னோட லட்சியம் இப்ப நிறைவேற மாதிரியே இல்லையே. கையில 50,000 ரூபாயை வச்சுக்கிட்டு வண்டலூர்ல பிளாட் வாங்கி வீடு கட்ட முடியுமா? கையில 2 லட்சம் வச்சுக்காம அஸ்திவாரம் தோண்ட முடியுமா? சக்கரவர்த்தி புளியோதரை வாயோடு சொன்னான். LIC லோன் மாத்திரம் எனக்கு சாங்ஷன் ஆகி வரட்டும். என்னோட லட்சியம் 6 மாசத்துல நிறைவேறும். உனக்கு பணம் தானே வேணும்? ஆமா. எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா. அவளும் உன்னோட கேஸ்ட் தான். பொண்ணு அழகில் சுமார் பிந்துகோ சைஸில் 75% தேர்வா. அவளை கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு அவளோட அப்பா 50,000 ரூபாய் வரதட்சணை தருவாரு. நீ ரெடினா நான் இதை பத்தி அவர்கிட்ட பேசுறேன். பணம் எவ்வளோ கொடுப்பாரு? 50,000. 1 லட்சமா கொடுக்க சொல்லு, கட்டிக்கிறேன். அவர் அவ்வளோ பண வசதி படைச்சவர் இல்லை. பஞ்சு மில்லில் அக்கௌண்டண்டா வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர். ப்ராவிடென்ட் பணம் அது இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் வரைக்கும் வந்ததான். பொண்ணு அப்நார்மல் சைஸில் இருக்கிறதுனால 50,000 ரூபாய் வரதட்சணை தராராம். பாக்கி 30,000த்துல கல்யாண செலவை பண்றாராம். வேண்டாம், 1 லட்சம்னா கேட்டுப்பாரு. சார். பின்பக்கம் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான் சக்கரவர்த்தி. என்ன சோமு? டெப்டி டைரக்டர் கூப்பிடுறாரு சார். மனுஷன் சாப்பிட கூட விட மாட்டாரே. என்னம்மா? ப்ரோக்ராம் ஷெட்யூல் சார். சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணுமா? சாப்பிட்டதும் வர சொன்னாரு. அவர் எங்கேயோ வெளியே கிளம்பி போறாராம். அவர் எங்கேயோ வெளில கிளம்பி போகணுங்கிறதுக்காக நான் சாப்பாட்டு நேரத்துலையும் வேலை பார்க்கணுமா என்ன? என்ன ஏன் சார் திட்டுறீங்க? உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் டெப்டி டைரக்டரை பார்க்க வாங்க. நீங்கள் வர்றதுக்கு இஷ்டப்படலைன்னா சொல்லுங்க, நான் போய் சொல்லிடுறேன். சோமு, போய் சொல்லிடாத. நான் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். எரிச்சலை சொல்லிக்கொண்டே புளியோதரையை வேக வேகமாய் விழுங்கி இலையை காலி செய்தான் சக்கரவர்த்தி. கேன்டீன் டீயை வயிற்றுக்கு காண்பித்து ரகுபதியிடம் அந்த சுடுதண்ணியை பார்த்து பேசிட்டு எடிட்டிங் ரூமுக்கு போகிறேன், நீயும் வந்துடு. வயலும் வாழ்வு நிகழ்ச்சியை இன்னைக்கு எடிட் பண்ணி ஆகணும். வர்றேன் போடா. சாம்பார் சாதத்தோடு தலையாட்டினான் ரகுபதி. சக்கரவர்த்தி வெளியே வந்தான். கண்மணி பூங்காவுக்காக நர்சரி ரைம்ஸ் பாட வந்த குழந்தைகள் மேக்கப் போட்டு மரத்தடி நிலையில் கான்வென்ட் டீச்சர்களின் பராமரிப்பில் தெரிந்தார்கள். மென் அண்ட் மேட்டர்ஸ் நிகழ்ச்சிக்காக ஒரு பெரியவர் பேசிக் கொண்டிருந்தார். சக்கரவர்த்தி லிப்டில் உயர்ந்து 2வது மாடியில் வெளிப்பட்டு டெப்டி டைரக்டர் குலசேகரனின் அறைக்கு முன்னால் போய் நின்றான். டொக் டொக். கமின். சக்கரவர்த்தி ஒரு குட் ஆஃப்டர்நூனோடு உள்ளே நுழைந்தான். டெப்டி டைரக்டர் குலசேகரன் ஒரு குண்டூசியால் பற்களின் இடுக்கை நோண்டிக்கொண்டே நாற்காலியை காட்டினார். உட்காருங்க. உட்கார்ந்தான். லஞ்ச் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார், குலசேகரன் சொன்னார்.
நான் டைரக்டரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிட்டு இருந்தேன். வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி கடந்த 3 வார காலமா அவ்வளோ சுவாரஸ்யமா இல்லைன்னு அபிப்பிராயப்பட்டாங்க. சக்கரவர்த்தி முகம் மாறினான். என்னால் முடிஞ்ச அளவு அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பண்ணிட்டு வரேன் சார். நிகழ்ச்சியில் என்ன குறைன்னு டைரக்டர் சொன்னாரா? டாக்குமெண்ட்ரி தனமாக இருக்கான். பின்ன வயலும் வாழ்வும் நிகழ்ச்சியில் கிளப் டான்ஸாக போட்டு காமிக்க முடியும். அதுவே டாக்குமெண்ட்ரி ஃபியூச்சர்ஸ் தானே சார். நீங்கள் சொல்கிறது சரிதான் சக்கரவர்த்தி. அதையே கொஞ்சம் ஜனரஞ்சகமா ஜனங்க பார்த்து ரசிக்கும்படியே பண்ணலாமே. முயற்சி பண்ணுறேன் சார். இந்த வாரம் வயலும் வாழ்வும் என்ன போகுது? எலி ஒழிப்பு புரட்சி. எடிட் பண்ணிட்டீங்களா? மத்தியானம் தான் ஆரம்பிக்கணும். எடிட் பண்ணிவிட்டு என்னை கூப்பிடுங்க. நான் வந்து பார்த்துட்டு சில சஜஷன்ஸை சொல்கிறேன். தேங்க்யூ சார். ப்ரோக்ராம் ஷெட்யூல் சேட்டை சாயந்தரமாக வந்து வாங்கிக்கோங்க. எஸ் சார். சக்கரவர்த்தி ஆத்திரம் அலையடிக்கும் மனசோடு வெளியே வந்தான். வயலும் வாழ்வும் நிகழ்ச்சியை ஜனரஞ்சகமாக தயார் பண்ணணுமா? சிலுக்குக்கும் அனுராதத்துக்கும் புடவை கட்டி வயலில் இறங்க வச்சு நாற்று நட சொன்னாதான் ஜனரஞ்சகமாக இருக்கும். எடிட்டிங் அறைக்குள் நுழைந்தான். கேசட்டை எடுத்து மானிட்டரின் வாய்க்குள் செருகிவிட்டு டிவி ஸ்கிரீனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான். பெரியவர் தன் முள்ளான தாடி முகத்தோடு க்ளோஸ்அப்பில் கருப்படித்த பற்களோடு எலி பிடிப்பதை பற்றி சொல்லிக்கொண்டே போனார். சக்கரவர்த்தி கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு என்று பெரியவரையே பார்த்து கொண்டிருந்தான். இந்த எலி பிடிக்கும் பெரியவரிடம் என்ன ஜனரஞ்சகத்தை காட்ட முடியும்? பெரியவரின் எலி புராணம் முடிந்ததும் நாற்று நடும் பெண்கள் மாறாப்புகளை அடிக்கடி இழுத்து விட்டு கொண்டு பேட்டி கொடுத்தார்கள். காரணமில்லாமல் வெட்கப்பட்டு கொண்டு சிரித்தார்கள். இந்த வெட்கச்சிரிப்பெல்லாம் வெட்ட வேண்டும். அந்த பேட்டி முடிந்ததும் மத்தியானம் 3 மணிக்கு மேல் எடுத்த தென்னந்தோப்பு தொழிலாளிகளின் வாழ்க்கை சித்திரம் திரையில் தெரிய சக்கரவர்த்தி மணிக்கட்டில் நேரம் பார்த்தான். அநேகமாய் இந்த பகுதியை வெட்ட வேண்டி வரலாம். நேரம் காணாது. யோசித்தபடியே நிமிர்ந்தவனின் பார்வையில் ஒரு ஆச்சரியம் தவழ்ந்தது. வெற்று மார்போடு நெச்சலாய் இருந்த ஒருவர் தென்னை மரம் ஏறுவதில் உள்ள கஷ்டங்களை சொல்லிக் கொண்டிருக்க, பின்னால் தென்னை மரங்களுக்கு பின்னால் அந்த காட்சி தெரிந்தது. யாரோ 2 பேர் ஒரு பெண்ணை தோய்ந்த நிலையில் தூக்கி கொண்டு போகிறார்கள். சுற்றும் முற்றும் பார்க்கிறார்கள். அந்த பெண்ணை குழிக்கு பக்கத்தில் கிடத்துகிறார்கள். பின் தலைகீழாய் அவளை குழிக்குள் தள்ளுகிறார்கள். பார்த்து கொண்டிருக்கும் போதே கேமராவின் கோணம் மாறியது. சக்கரவர்த்தி பதட்டமாய் எழுந்து போய் கேசட்டை ரிவைண்ட் செய்து அந்த காட்சியை மறுபடியும் கொண்டு வந்தான். காட்சி மறுபடியும் ஸ்கிரீனில் விழுந்தது. யாரோ 2 பேர் ஒரு பொண்ணை தோய்ந்த நிலையில் தூக்கி கொண்டு போகிறார்கள். சுற்றும் முற்றும் பார்க்கிறார்கள். அந்த பெண்ணை குழிக்கு பக்கத்தில் கிடக்கிறார்கள். பிறகு தலைகீழாய் அவளை குழிக்குள் தள்ளுகிறார்கள். டிவியை அணைத்தான் சக்கரவர்த்தி. என்னவோ விபரீதம் நடந்திருக்கு. இதை ரகுபதியிடம் சொல்ல வேண்டும். இந்த தென்னந்தோப்பு பேட்டியை எங்க எடுத்தோம்? யோசனைகள் மளமளவென்று மூளைக்குள் அரும்பியது. அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ரகுபதி கையில் புகையும் சிகரெட்டோடு உள்ளே வந்தான். என்னடா, எடிட்டிங் ஆரம்பிச்சிட்டியா? இப்பதான் ஆரம்பிச்சேன். நீ பார்த்துட்டு மச்சினி வந்திருக்கா. டிவி ஸ்டேஷனை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு வந்துட்டா. நான் போய் கைட் பண்ணிட்டு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன். சக்கரவர்த்தி தன் வியர்த்த முகத்தை கச்சிஃபால் ஒற்றிக்கொண்டே அவனை ஏறிட்டான். ரகுபதி, ஒரு சந்தேகம். என்ன? தென்னந்தோப்பு தொழிலாளர்களின் வாழ்க்கை சித்திரத்தை எந்த இடத்துல வச்சு எடுத்தோம்? மறந்துட்டியா? படப்பை. ஆறுமுக நாடார் தென்னந்தோப்பில் வச்சு தான் எடுத்தோம். ஏன், என்னாச்சு? ஒன்றுமில்ல, நீ போயிட்டு வா, சொல்கிறேன். டைம் எக்ஸிட் ஆனால் வெட்டிடு. ரகுபதி சிகரெட் புகை வழியும் வாயோடு சொல்லிக்கொண்டே வெளியே போனான். சக்கரவர்த்தி அரைக்கதவை தாளிட்டு கொண்டு மறுபடியும் டிவியை ஆன் செய்தான். கேசட்டை ரிவைண்ட் செய்து பிளே பட்டனை தட்டினான். அந்த காட்சி மறுபடியும் வந்தது. கண்களில் நின்றது. சக்கரவர்த்தி ஒரு முடிவுக்கு வந்தான். அத்தியாயம் 8. மறுநாள் காலை 10 மணி. ஸ்கூட்டரை செம்மன் ரோட்டின் ஓரமாய் நிறுத்திவிட்டு ஆறுமுக நாடார் தென்னந்தோப்புக்குள் நுழைந்தான் சக்கரவர்த்தி. மோட்டார் பம்ப் செட்டை ரிப்பேர் பார்த்து கொண்டிருந்த ஆறுமுக நாடார் அதை விட்டுவிட்டு உயர்த்தி கட்டியிருந்த வேஷ்டியை தலையை விட்டுக்கொண்டே அவனை நோக்கி வந்தார். வாங்க தம்பி. சக்கரவர்த்தி புன்னையோடு அவரை நெருங்கினான். அவர் கேட்டார், நம்ம தென்னந்தோப்பை பற்றி டிவி போட்டியில் என்னைக்கு வருது? வர்ற வாரம். இன்னும் ஏதாச்சும் தகவல் வேணுமா தம்பி? ஆமாங்க, உங்கள் தோப்பை சுற்றி யாரோட பண்ணைகள் இருக்குன்னு தெரியணும். அந்த விவரத்தை அன்னைக்கு கேட்க மறந்துட்டோம். அதுக்கு என்ன, இப்போ சொல்லிட்டா போகுது. கிழக்கில் நாயர் பண்ணை, மேற்கில் சிதம்பரம்னு ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியாருக்கு சம்பந்தமான பண்ணை. 50 ஏக்கரா தேரும். அத்தனையும் பொண்டாட்டி சொத்து. வடக்கில் கிரிதருங்கிற ஒருத்தருக்கு சொந்தமான பண்ணை. அவர் பண்ணை பக்கம் வர்றதே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் காரில் வருவார். 1/2 மணி நேரம் இருந்துட்டு போயிடுவார். தெற்கு பக்கமாக ராமசாமிங்கிற ஒருத்தருக்கு சொந்தமான கரும்பு தோட்டம் இருக்குது. அவ்வளோதான். சக்கரவர்த்தி அவர் சொல்ல சொல்ல மெதுவாய் நடந்து போய் அன்றைக்கு கேமரா நின்ற இடத்தையும் ஆள் நின்ற இடத்தையும் கோணம் பார்த்தான். என்ன பார்க்குறீங்க தம்பி?
ஒன்றுமில்ல, அன்னைக்கு ஷூட் பண்ண ஷார்ட்ஸ் சரியா வரல. கேமராவோட கோணம் அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தேன். ஏன் சரியா வரலைங்களா? கிளியரா வரல. சொல்லிக்கொண்டே கேமரா நின்ற இடத்திலிருந்து கோணம் பார்த்தான். சக்கரவர்த்தி அனுமானித்தான். வடக்கு பக்கம் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த பண்ணை யாரோடதுன்னு சொன்னீங்க? கிரிதர்னு ஒருத்தர் மெட்ராஸில் இருக்காரு. ஏன், எதுக்கு கேட்குறீங்க? அடுத்த வாரம் அந்த பண்ணைக்கு படம் பிடிக்க போகணும். அந்த ஆளு முசுதாச்சே, பண்ணைக்குள்ளேயே விட மாட்டானே. நான் பார்த்து பேசிக்கிறேன். இப்போ அங்கே போனால் யார் இருப்பாங்க? ஆட்கள் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. கிரிதர் இருப்பாரா? அதான் சொன்னனே, அந்த ஆள் எப்போ வருவார் எப்போ போவார்னு தெரியாது. நான் போய் பார்த்துக்கிறேன். வரட்டுங்களா? சக்கரவர்த்தி கிளம்பி ஸ்கூட்டருக்கு வந்தான். ஸ்கூட்டரை உதைத்து உயிரூட்டி கொண்டு வடக்கு பக்கமாய் போனான். 2 நிமிஷ நேரத்தில் கிரிதர் பண்ணை வந்தது. காம்பவுண்ட் கேட்டுக்கு உள்ளேயே போய் ஸ்கூட்டரை நிறுத்தினான். ஜம்பு ஓடி வந்தான். யார் வேணும்? கிரிதர் இல்லையா? நீங்க யாரு? டிவி ஸ்டேஷன்லேருந்து வரேன், அவரை பார்க்கணும். உங்க பேரு? சக்கரவர்த்தி. என்ன விஷயமா அவரை பார்க்கணும்? டிவிக்காக அவரை பேட்டி எடுக்கணும். போன வாரம் ஆறுமுக நாடகத்தோப்பில் பேட்டி எடுத்தோம். ஐயாவை நீங்கள் பண்ணையில் பார்க்க முடியாது. வேற எங்கே பார்க்கலாம்? மெட்ராஸ் ஆஃபீஸில் பார்க்கலாம், இல்லைன்னா வீட்டில் பார்க்கலாம். அட்ரஸை சொல்ல முடியுமா? ஜம்பு அட்ரஸை சொல்ல சக்கரவர்த்தி ஒரு சின்ன துண்டு பேப்பரில் அட்ரஸை குறித்து கொண்டான். பண்ணையை ஒரு தரம் சுற்றி பார்க்கலாமா? ஐயாவோட பர்மிஷன் இல்லாமல் யாரும் பண்ணைக்குள்ளே போக முடியாது. சக்கரவர்த்தி சிரித்தான். சரி, நான் பர்மிஷனோட வரேன். உன் பேர் என்ன? ஜம்பு. அத்தியாயம் 9. ஃபைல்களில் கையெழுத்திட்டு நெட்டி முறித்த கிரிதரை இன்டர்காம் கூப்பிட்டது. ரிசீவரை எடுத்தான். எஸ் சார், ரிசப்ஷன். சொல்லுங்க மாலா. மிஸ்டர் சக்கரவர்த்தி ஃப்ரம் டிவி உங்களை பார்க்க வந்திருக்கார். டிவி ஸ்டேஷன்லேருந்தா? ஆமாம் சார். பர்பஸ் ஆஃப் விசிட் என்னன்னு கேட்டிங்களா? கேட்டேன் சார், அஃபிஷியல்னு சொல்கிறார். சரி, அனுப்புங்க. கிரிதர் ரிசீவரை வைத்துவிட்டு கழுத்து டையை யோசனையோடு இறுக்கி கொண்டான். டிவி பீப்புள் எதுக்காக வரணும்? யோசித்து கொண்டிருக்கும் போதே சக்கரவர்த்தி உள்ளே நுழைந்தான். கையில் சின்னதாய் ஒரு பிரீஃப் கேஸ். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. சக்கரவர்த்தி உட்கார்ந்தான். உட்கார்ந்து கொண்டே கேட்டான். வேலை நேரத்தில் வந்துட்டேனா? நோ ப்ராப்ளம். என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? டிவி ப்ரோக்ராம்ஸை நீங்கள் பார்ப்பீங்களா? எப்போவாது பார்ப்பேன். நேருக்கு நேர் நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா? அது ஒரு புது பகுதி. ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்குகிற எமினன்ஸை கூப்பிட்டு அந்த துறையில் ஜீனியஸாக இருக்கிற சில பேரை வச்சு கேள்வி கேட்க வைப்போம். இந்த பகுதிக்கு பேர் தான் நேருக்கு நேர். சரி, நான் என்ன பண்ணணும்? உங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் சார். கிரிதர் சுழல் நாட்காலியை சுழன்று கொண்டே சேர்த்தான். என்ன வச்சு நிகழ்ச்சியா? நான் எந்த துறையில் எமினன்ட்? என்ன சார் இது? எவ்வளோ பெரிய திறமையை நீங்கள் ஒழிச்சு வச்சிருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவும் தன்னடக்கம் சார். திறமையா? என்ன திறமை? ஒரு கொலையை செஞ்சு பாடியை அழகாக டிஸ்போஸ் பண்ணுற திறமையை தான் சொல்கிறேன். கிரிதரின் சுழல் நாற்காலி சட்டென்று நிற்க அதுவரைக்கும் அவன் உதட்டில் இருந்த புன்னகை சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிற்று. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மையை சொல்கிறேன் சார். போன வாரம் சனிக்கிழமை மத்தியானம் 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள உங்கள் படப்பை பண்ணையில் ஒரு பொண்ணை கொலை பண்ணி குழிக்குள்ளே போட்டிருக்கீங்க. உண்டா இல்லையா? நோ. உலர்ந்து போன உதடுகளை பலகீனமாய் அசைத்தான் கிரிதர். சக்கரவர்த்தி புன்னகைத்தான். மிஸ்டர் கிரிதர், நீங்கள் ரொம்ப நேரம் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. போன வாரம் சனிக்கிழமை வயலும் வாழ்வு நிகழ்ச்சியை ஷூட் பண்ணுறதுக்காக படப்பைக்கு வந்திருந்தோம். ஆறுமுகம் நாடார் தோப்பில் தான் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருந்தோம். ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அன்னைக்கே திரும்பிட்டோம். நேற்றுக்கு மத்தியானம் தான் கேசட்டை போட்டு பார்த்து எடிட்டிங் வேலை ஆரம்பித்தோம். எடிட்டிங்கில் எதையாவது கட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் என்று ஆரம்பித்து டிவியில் பார்த்ததை விளக்கமாய் சொல்லி முடித்தான் சக்கரவர்த்தி. கிரிதரின் முகம் இருட்டில் விழுந்திருக்க சக்கரவர்த்தி தன் 2 முழங்கைகளையும் மேஜையின் மேல் ஊன்றிக்கொண்டு பேச்சை தொடர்ந்தான். நல்ல வேலை, கேசட் ஓட்டிட்டு இருந்த போது ரூம்ல நான் மட்டும்தான் இருந்தேன். என்னோட கொலீக் வெளியில போயிருந்தான். அந்த சீனை பார்க்கும்போது எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்தது. உடனே மற்றவங்க கிட்ட சொல்லி போலீஸ்க்கு போகலாங்கிற எண்ணமும் வந்தது. ஒரு நிமிஷம்தான் இந்த எண்ணம், மறு நிமிஷமே பெரியவங்க சொன்ன ஒரு மொழி ஞாபகத்துக்கு வந்தது. உங்களுக்கு கூட அந்த பழமொழி தெரியும். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இந்த பழமொழியை அடாப்ட் பண்ணி தான் விசாரிக்க வந்திருக்கேன். எதுக்காக அந்த பொண்ணை கொன்னீங்க? கிரிதர் அதிர்ச்சியை மறைத்து கொண்டு கண்கள் சுருங்க அவனை பார்த்தான். நீங்க யாரையோ பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர். ஐ சி. மிஸ்டர் கிரிதர், கேசட்ல இருக்கிற அந்த கொலை படலத்தை மட்டும்
இங்கே வெட்டிக்கிட்டு வந்திருக்கேன். நீங்க பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். போலீஸ் வந்தா என்ன ஆகுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பண்ணைய கிளறுன்னு கிளறிடுவாங்க. நீ என்னை மிரட்ட வந்திருக்கியா? இதை பாடுற அநியாயத்தை. போலீஸ்க்கு போகாம எவ்வளோ நல்ல பிள்ளையா நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் நீ பிளாக்மெயில் பண்ண தான் வந்திருக்க. பிளாக்மெயிலா? புரியாம பேசாதீங்க சார். இதுக்கு பேரு உயிர் விடும் தூது. உயிர் விடும் தூதா? ஆமா, நீங்க கொலை செஞ்ச அந்த பொண்ணோட உயிர் விட்ட தூதுவன் நான். நீங்க சமாதானத்துக்கு வந்தா நல்லது. ஓகே, என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குற? என்ன எதிர்பார்ப்பாங்க? பணம் தானே வேணும். ஆமா. எவ்வளவு? வண்டலூர்ல சின்னதா ஒரு பங்களா கட்டிக்க எவ்வளோ பணம் தேவைப்படுமோ அவ்வளோ பணம். அத்தியாயம் 10. கூப்பிட்டீங்களா? ஹெட்லர் கேட்டுக்கொண்டே போய் மேனேஜர் முகுந்தனின் எதிரே நின்றார். முகுந்தன் மூக்கு கண்ணாடியை கழற்றி மேஜையின் மேல் போட்டுவிட்டு கோபமாய் கேட்டார். அந்த மார்க்ஸ் கம்பெனியோட ஏஜென்சி சம்மந்தப்பட்ட ஃபைல் வேணும்னு 2 நாளாக கேட்டுட்ருக்கேன். கிடைச்சதா இல்லையா? கிடைக்கல சார். என்னையா இது? ஃபைல்ஸ் கிடைக்கலன்னு சர்வசாதாரணமாக சொல்கிற. ஆடிட்டிங்கில் கேட்குறாங்கய்யா. கொடுக்கலன்னா அவன் ரிமார்க்ஸ் போட்டு ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடுவான். அப்புறம் அங்கேருந்து வர்ற மெமோவுக்கும் என்கொயரிக்கும் நான் தாயா பதில் சொல்லி ஆகணும். ஹெட் கிளர்க் பின்னந்தலையே சொரிந்தார். ஆஃபீஸ் பூராவும் அலசிட்டேன் சார். அந்த ஃபைல் மட்டும் கிடைக்கல. எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்ன? வர்ணா அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிருப்பாளோன்னு. அந்த பொண்ணுக்கு என்னையா ஆச்சு? லீவும் சொல்லாமல் வீட்டையும் பூட்டிக்கிட்டு எங்கே போயிருப்பா? அதான் சார் தெரியல. ஃபைல் அவகிட்ட தான் இருக்குன்னு உனக்கு எப்படியா தெரியும்? ஸ்டெனோ கீதாராணி சொல்லிட்டு இருந்தா. இப்போ அந்த ஃபைல் வேணுமையா? ஒன்று செய்யலாம் சார். என்ன? போலீஸை கூட்டிகிட்டு போய் அவங்க முன்னிலையில் வர்ணாவோட வீட்டு பூட்டை உடச்சி ஃபைலை கொண்டாந்துடலாம். எதையாவது பண்ணி அந்த ஃபைல் என் டேபிள் மேலே இருந்தாகணும். எஸ் சார். தலையில் அடித்துக்கொண்டு ஹெட் கிளர்க் நகர்ந்தார். அத்தியாயம் 11. ராத்திரி 8 மணி. கிரிதரன் பங்களா மாடி அறை. ஜம்பு பவ்யமாய் கைகளை கட்டிக்கொண்டு எதிரில் நின்றிருந்தான். வியர்த்திருந்தான். அந்த டிவி ஆளு காலையில் நம்ம பண்ணைக்கு வந்தப்பவே எனக்கு சந்தேகங்கய்யா. பண்ணையை வேற சுற்றி பார்க்கணும்னு சொன்னான். கொஞ்சம் எசக்க பிசக்க மாட்டிக்கிட்டேன் சொம்பு. ராத்திரி வரைக்கும் வர்ணாவை வச்சிருந்து அப்புறமா ஏர்குழிக்குள்ளே போட்டிருக்கணும். அந்த கேசட்டை நீங்களும் பார்த்தீங்களா ஐயா? ஆமாம், நானும் அவனும் பங்களாவுக்குள்ளே வந்து போட்டு பார்த்தோம். படத்தில் நம்ம 2 பேரும் வர்ணாவும் நல்லாவே தெரிகிறோம். இப்போது என்னங்கய்யா பண்ணலாம்? இன்னும் 2 நாள் கழித்து பணம் தரதா அவன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே அவனோட கதையை முடிச்சாகணும். அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க ஐயா. நான் கச்சிதமாக ஆளை தீர்த்துடுறேன். அவனை தீக்கிறது பெருசு இல்லை ஜம்பு. அவன்கிட்ட இருக்கிற கேசட்டை கொண்டு வரணும். இல்லைன்னா நாம் மாட்டிக்குவோம். அவன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கய்யா. இன்னைக்கே போய் காரியத்தை முடிச்சு கேசட்டை கொண்டாந்துடுறேன். நான் அட்ரஸ் தரேன். ஆனால் இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு ராத்திரி போய் காரியத்தை முடி. சரிங்கய்யா. நீ போயிட்டு நாளைக்கு ராத்திரி மறுபடியும் இங்கே வா. ஜம்பு கும்பிட்டு விட்டு நகர்ந்த அதே வினாடி போர்ட்டிகோ வாசலில் ஏதோ ஒரு வாகனம் சர்ரென்று வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. கிரிதர் வேகமாக போய் மாடி ஜன்னல் வழியாக கீழே எட்டி பார்த்தான். போலீஸ் பைக் நிற்க ஒரு இன்ஸ்பெக்டர் இறங்கி காலிங் பெல்லை தேடிக்கொண்டிருந்தார். சகலமும் விதித்து போன கிரிதர் திரும்பினான். ஜம்பு, ஐயா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரு. நீ பங்களாவின் பின்பக்கமாக வெளியே போயிடு. நான் அவரை டீல் பண்ணிக்கிறேன். ஜம்பு மாடிப்படிகள் இறங்கி பங்களாவின் பின்பக்கத்தை நோக்கி ஓட வாசல் பக்கம் இருந்து காலிங் பெல் கதறியது. கிரிதர் கதவை நோக்கி போனான். காலிங் பெல்லை 2 தடவை கதறவிட்டு பின் கதவின் தாழ்பாலை நீக்கினான். வெளியே அந்த உயரமான இன்ஸ்பெக்டர் தொப்பியை கழற்றி கையில் வைத்துக்கொண்டு புன்னகையோடு நின்றிருந்தார். மிஸ்டர் கிரிதர்? எஸ். ஒரு என்கொயரி விஷயமா? ப்ளீஸ் கம். கிரிதர் உள்ளே கூட்டிக் கொண்டு போய் சோஃபாவில் உட்கார வைத்து தானும் எதிரில் உட்கார்ந்தான். வலுக்கட்டாயமாய் உதட்டுக்கு ஒரு மலர்ச்சியை கொடுத்தபடி கேட்டான். என்ன என்கொயரி இன்ஸ்பெக்டர்? உங்களுக்கு வர்ணாங்கிற பெண்ணை தெரியுமா? கிரிதர் ஜாக்கிரதையானான். வர்ணாவா? எஸ். தெரியாதே. இந்த ஃபோட்டோவை பாருங்க மிஸ்டர் கிரிதர். இவ தான் வர்ணா. இவளை நீங்கள் பார்த்தது இல்லையா? ஷர்ட் பாக்கெட்டு நின்று வர்ணாவின் ஃபோட்டோவை எடுத்து காட்டினார் அந்த இன்ஸ்பெக்டர். கிரிதர் பார்த்துவிட்டு முகத்தை அப்பாவித்தனமாக வைத்துக்கொண்டு, இது யாருன்னு தெரியலையே என்றான். ஆச்சரியமா இருக்கே மிஸ்டர் கிரிதர். இந்த பொண்ணு வீட்டில் உங்கள் டெலிஃபோன் நம்பர் எங்களுக்கு கிடைச்சது. கிரிதர் திடுக்கடலை வெளிக்காட்டாமல், என்னோட டெலிஃபோன் நம்பரா? யார் இந்த பொண்ணு என்று கேட்டான். துளசிங்கம் காலனி ஃபர்ஸ்ட் கிளாஸில் இந்த பொண்ணோட வீடு இருக்கு. அவள் ஒரு வாரமாக காணலை. ஆஃபீஸ்க்கும் லீவு சொல்லலை.
ஆஃபீஸில் காணாமல் போன ஒரு முக்கியமான ஃபைல் இந்த வர்ணாவோட வீட்டில் இருக்கலாங்கிற எண்ணத்தில் ஆஃபீஸ் மேனேஜர் கொடுத்த கம்ப்ளைண்டின் படி போலீஸ் இவ வீட்டு பூட்டை உடைச்சோம். வீட்டை அலசி பார்த்ததுல அவள் வீட்டு டெலிஃபோன் டைரக்டரியில் முதல் பக்கத்தாளில் உங்கள் பேரும் டெலிஃபோன் நம்பரும் கொட்டை எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆச்சரியமா இருக்கே, இந்த பொண்ணு எனக்கு யாருன்னு தெரியாது சார். எந்த சந்தர்ப்பத்திலும் பார்த்ததா ஞாபகம் இல்லைங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை சார். இந்த வீட்டில் வேற யார் இருக்காங்க? வேற யாரும் இல்லை, நான் மட்டும்தான். வேலைக்காங்க 7 மணிக்கே போயிடுவாங்க. உங்களுக்கு அறிமுகமில்லாத அந்த பொண்ணு உங்கள் பேரையும் உங்கள் டெலிஃபோன் நம்பரையும் அவள் டைரியில் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? தெரியல இன்ஸ்பெக்டர். அந்த பொண்ணு காணாமல் போய் இன்னைக்கு 8 நாள் ஆகுது. பக்கத்து வீடுகளில் விசாரிச்சு பார்த்தீங்களா? பார்த்தேன், சரியான பதில் எதுவும் கிடைக்கல. அந்த வீட்டில் எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு உருப்படியான தகவல் உங்கள் பேரும் டெலிஃபோன் நம்பரும் தான். அந்த பொண்ணு எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறா இன்ஸ்பெக்டர்? அவர் கம்பெனியின் பெயரை சொன்னார். அந்த கம்பெனியில் விசாரிச்சிட்டிங்களா? விசாரித்தேன், பட் பிரயோஜனமான தகவல் எதுவும் இல்லை. சாரி இன்ஸ்பெக்டர், எனக்கும் இந்த பொண்ணை பற்றி எதுவும் தெரியல. கிரிதர் அப்பாவித்தனமாய் சொல்ல இன்ஸ்பெக்டர் இருந்தார். இட்ஸ் ஓகே மிஸ்டர் கிரிதர், நாங்கள் விசாரணையை இன்னும் ஆழப்படுத்துவோம். அப்போ சில உண்மைகள் வெளிவரக்கூடும். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இன்ஸ்பெக்டர் விடைபெற்று கொண்டு போர்ட்டிகோவில் நிறுத்தியிருந்த பைக்கை நோக்கி போனார். அவர் பைக்கை உதைத்து கொண்டிருந்த போது ஹாலில் இருந்த டெலிஃபோன் வீறிட்டது. கிரிதர் வேகமாய் போய் ரிசீவரை எடுத்தான். ஹலோ, நான் சக்கரவர்த்தி. நீயா? என்ன விஷயம்? உங்கள் திருமண டெலிஃபோன் பூத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் உங்கள் பங்களாவுக்குள்ளே நுழைஞ்சாரு. இன்னும் இருக்காரா, போயிட்டாரா? போயிட்டுருக்கார். அவர் உங்ககிட்ட என்ன கேட்டார்? அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு வேண்டியது பணம். வாங்கிட்டு என்னை விட்டு தொலை. அருமையான ஆசீர்வாதம். பணத்தை வாங்கிக்க நான் எங்கே வரட்டும்? நீ எங்கேயும் வர வேணாம், நானே உனக்கு தகவல் தரேன். ரிசீவரை வச்சுட்றியா? ஒரு நிமிஷம். என்ன? போலீஸ் உங்களை மோப்பம் பிடிச்சிட்டாங்க. உங்கள் திருவிளையாடல் கேசட் என்கிட்ட இருக்கு. இந்த இக்கட்டான நிலைமையில நீங்கள் என்னை ஏமாத்த நினச்சா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். தெரியும். என்ன தெரியும்? உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரியும். குட் நைட். ரிசீவரை வச்சுட்டு கெட்ட கனவு காணாமல் போய் தூங்குங்க, போங்க. மறுமுனையில் சக்கரவர்த்தி வைத்துவிட கிரிதர் கையிலிருந்த ரிசீவரை எரிச்சலாய் பார்த்து ஆவேசமாய் சாத்தினான். உதட்டின் இடுக்கில் இருந்த கெட்ட வார்த்தை ஒன்று பீறிட்டது. பாஸ்டர்ட். அத்தியாயம் 12. மறுநாள் காலை மணி 9:30. சக்கரவர்த்தி குடியிருக்கும் வீட்டு வாசலில் ஸ்கூட்டரை நிறுத்தினான் ரகுபதி. அதே போர்ஷனில் வாசல் திண்ணையில் உட்கார்ந்து அரிசியை கல் பொறுக்கிக் கொண்டிருந்த வீட்டுக்காரம்மாள் ரகுபதியை பார்த்ததும் சலித்து கொண்டாள். வா தம்பி, நீ கூட ரேடியே வந்துட்ட. இந்த சக்கரவர்த்தி தம்பி இன்னும் தூங்கிட்டு இருக்கு. என்னது, இன்னும் தூங்குறானா? இப்பவே மணி 9:30. இவன் எப்போ எந்திரிச்சு ரெடியாகி டிவி ஸ்டேஷனுக்கு கிளம்புறது? ஹெல்மெட்டை கழற்றி கக்கத்தில் இடுக்கிக் கொண்டே போய் கதவை தட்டினான் ரகுபதி. டொக் டொக். டேய் சக்கரவர்த்தி. உள்ளே இருந்து ஒரு முனகல் சத்தம் கூட இல்லை. ரகுபதி வீட்டுக்கார அம்மாவிடம் திரும்பினான். ராத்திரி எங்கேயாவது போயிட்டு வந்தானா தடியன்? தெரியல தம்பி, நான் சீக்கிரமே படுத்து தூங்கிட்டேன். ஒரு சொம்பு தண்ணி கொடுங்கம்மா, வெண்டிலேட்டர் வழியாக ஊத்தான். சொல்லிக்கொண்டே வெளிப்புற ஜன்னல் திட்டின் மேல் ஏறி வெண்டிலேட்டர் வழியாக பார்வையை உள்ளே போட்டான் ரகுபதி. அடுத்த வினாடி ஹக் கத்திக்கொண்டே நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே விழுந்தான் ரகுபதி. என்ன தம்பி? ரகுபதி குரல் திணறினான். சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி. அந்த தம்பிக்கு என்ன? தூக்கில் தொங்குறான். வீட்டுக்கார அம்மா நெஞ்சில் கை வைத்து கொண்டு ஸ்தம்பித்தாள். அத்தியாயம் 13. சக்கரவர்த்தி கீழே இறக்கப்பட்டு சூரோரமாய் நடுக கிடத்தப்பட்டு தெரிய இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனும் சப் இன்ஸ்பெக்டர் அவினாஷும் சடலத்தை நெருங்கினார்கள். சக்கரவர்த்தி நாசி துவாரங்களில் கருஞ்சிவப்பாய் ரத்தம் காட்டினான். கிட்டித்து போன பற்களுக்கு இடையில் நாக்கு கொஞ்சமாய் எட்டி பார்த்தது. கண்களில் துளி கூட பிதுக்கமில்லை. நவநீத கிருஷ்ணன் நிமிர்ந்து அவினாஷை பார்க்க, அவினாஷ், அப்பட்டமான கொலை சார், அடிச்சு மயக்கமாக்கி தொங்க விட்டுருக்காங்க. பாடியை முதல்ல பார்த்தது யாரு? நான் தான் சார். கொஞ்சம் தள்ளி நின்று போலீஸ் சடங்குகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ரகுபதி முன்னால் வந்தான். நீங்க தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமாம் சார். பாடியை எந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க? நானும் சக்கரவர்த்தியும் தினமும் 9:30 மணிக்கு ஒன்னா தான் வேலைக்கு போவோம். நான் வரும்போதே வாசலில் ரெடியாக நின்றுட்டு இருப்பான். ஆனால் இன்னைக்கு 9:30 மணியாகவும் எழுந்திருக்கலன்னு வீட்டுக்கார அம்மா சொன்னாங்க. நான் குரல் கொடுத்து கதவை தட்டி பார்த்தேன். உள்ளே இருந்து எந்த விதமான சத்தமும் வராமல் போகவே ஜன்னல் திட்டு மேலே ஏறி வெண்டிலேட்டர் வழியாக உள்ளே பார்த்தேன். சக்கரவர்த்தி உத்தரத்தில் தொங்கிட்டு இருந்தான். சக்கரவர்த்திக்கு சொந்த ஊர் இது? மதுரை பக்கம் ஏதோ ஒரு கிராமம். அச்சம்பட்டின்னு சொன்னதான் ஞாபகம். இந்த வீட்டில் இவர் மட்டும் தான் தங்கியிருக்காரா? ஆமாம் சார். ஃபேமிலி?
அப்பா அம்மா மட்டும்தான். அவங்களும் கிராமத்துல இருக்காங்க. நவநீத கிருஷ்ணன் வெளியே நின்றிருந்த கும்பலை காட்டி, இதுல வீட்டுக்காரம்மா யாரு என்று கேட்க, அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாய் கும்பலில் நின்று பிரிந்து இன்ஸ்பெக்டரை நோக்கி வந்தாள் அவள். ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அந்த தம்பி... இத பாரு, அழாம சொல்லு. நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மாத்திரம் பதில் சொன்னா போதும். அவள் தலையாட்டினாள். ஒரே போர்ஷன்ல குடியிருக்கீங்க. ராத்திரி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. கொஞ்சம் கூட சத்தம் கேட்கலையா? கேட்கலீங்க. கடைசியா சக்கரவர்த்தியை எத்தனை மணிக்கு பார்த்த? சாயங்காலம் 7 மணி இருக்கும். தம்பி ஸ்கூட்டர் எடுத்துட்டு போகும்போது தான் பார்த்தேன். எத்தனை மணிக்கு திரும்ப வந்தாரு? நான் பார்க்கலிங்க. 9 மணிக்கே படுத்து தூங்கிட்டேன். அந்த தம்பி வந்ததும் தெரியாது, படுத்து தூங்கினதும் தெரியாது. இந்த போர்ஷன்ல வேற யாராவது குடியிருக்காங்களா? இல்லைங்க. சொன்ன வீட்டுக்கார அம்மாள் சேலை திணைப்பால் மூக்கினை புத்தி கணிசமாய் சிந்திக் கொண்டாள். அவினாஷ் சார், ரூமை நல்லா சர்ச் பண்ணி பாருங்க. மேஜை டிராயர்ல நிறைய புக்ஸ் இருக்கு, அதையும் கிளறுங்க. ஆளை பார்த்தா டைரி எழுதுவார் போல இருக்கு. டைரி கிடைக்குதான்னு பாருங்க. எஸ் சார். அவினாஷ் நகர்ந்து போக நவநீத கிருஷ்ணன் ரகுபதியிடம் வந்தார். சக்கரவர்த்திக்கு லவ் அஃபேர்ஸ் ஏதாவது உண்டா? அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல சார். உங்களை தவிர வேற யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு? சக்கரவர்த்தி ரிசர்வ் டைப் சார். அவன் என்ன தவிர வேற யார் கூடவும் பழக மாட்டான் என்று சொன்ன ரகுபதி மெல்லிய குரலில், அவன் 2 நாளாவே கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தான் சார் என்றான். ரெஸ்ட்லெஸ்ஸாவா? முந்தா நாள் பூராவும் லீவ், அடுத்த நாள் வந்தான். வேலை எதுவும் பார்க்காம எதையோ யோசிச்சுட்டு இருந்தான். நீங்க ஒன்றும் அவர்கிட்ட கேட்கலையா? ஏன்டா இப்படி இருக்கேன்னு கேட்டேன். என்ன சொன்னாரு? வண்டலூர் ஃப்ளாட்ல வீடு கட்டுற விஷயமா கடனுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னான். அதுக்கு மேல நான் எதுவும் அவனை துன்புறுத்தி கேட்கல. முந்தா நாள் லீவ் எடுத்ததா சொன்னீங்க. எங்க போயிருந்தாருன்னு தெரியுமா? தெரியல சார். ரகுபதி தலையாட்டி கொண்டிருக்கும் போதே அவினாஷ் காகிதத்தில் எதையோ பொறுக்கி கொண்டு வந்தார். சார், இதை பாத்தீங்களா? நவநீத கிருஷ்ணன் பார்த்தார். பீடி துண்டுகள். ரூம்ல 4-5 இடத்துல இது கடந்தது சார். ரகுபதி, சக்கரவர்த்தி பீடி குடிப்பாரா? நவநீத கிருஷ்ணன் கேட்க ரகுபதி, அவன் பீடி குடிச்சு நான் பார்த்ததே இல்லை சார். அப்போ கொலையாளியோட கைங்கரியம் தான் இது. கதவு உள்பக்கமா தான் தாள் போட்டிருக்கு. கொலையாளி எந்த வழியோ உள்ள வந்திருப்பான். அவினாஷ் சொன்னார். பின்பக்க சுவர் ரொம்ப கொட்டையா தான் சார் இருக்கு. கதவும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல. சுலபமா யாரும் உள்ளே வரலாம். டைரி ஏதாவது கிடைச்சதா அவினாஷ்? அதான் பார்த்துட்டு இருக்கேன் சார். முதல்ல பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. வெளியே கும்பல் அதிகமாகிட்டே போகுது. அவினாஷ் எஸ் சார் சொல்லி நகர்ந்து போக நவநீத கிருஷ்ணன் ரகுபதியிடம் நிமிர்ந்தார். மிஸ்டர் ரகுபதி, நீங்க எனக்காக ஒரு காரியம் செய்யணும். சொல்லுங்க சார். சக்கரவர்த்தி முந்தான லீவ் எடுத்ததா சொன்னீங்க. ஆமா சார். அவர் எதுக்காக லீவ் எடுத்தார்? லீவ் எடுத்துட்டு எங்க போனார்னு தெரியணும். உங்க சக ஸ்டாஃப்ஸை விசாரிச்சு பாருங்க. எஸ் சார். அத்தியாயம் 14. சாயந்தரம் 6 மணி. கிரிதர் காரில் ஆபீஸிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். தேனாம்பேட்டை அருகே சிக்னலுக்காக கார் நின்றபோது கிரிதரின் பார்வை அருகே இருந்த பெட்டிக்கடையில் காற்றுக்கு படப்படுத்திக் கொண்டிருந்த மாலை முரசு போஸ்டரின் மேல் விழுந்தது. சென்னையில் இன்று பயங்கரம். தூக்கில் தொங்கவிட்டு டிவி வாலிபர் கொலை. செய்தியை படித்ததும் கிரிதரின் உடம்பு உறவும் பதட்டம் வந்து உட்கார்ந்தது. காரை ரோட்டோரமாய் ஒதுக்கி நிறுத்திவிட்டு பெட்டிக்கடைக்கு போய் பேப்பர் வாங்கி கொண்டு வந்து காரில் உட்கார்ந்து பிரித்தான். முதல் பக்கத்தின் கீழே அந்த செய்தி பிரசுரமாகி இருந்தது. செய்திக்கு பக்கத்தில் சக்கரவர்த்தியின் நேர்பார்வை பார்க்கும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தெரிந்தது. செய்தி வரிகளின் மேல் கிரிதரின் பார்வை ஓடியது. இன்று காலையில் சென்னையில் பயங்கர சம்பவத்தை பற்றி கூறப்படுவதாவது, சக்கரவர்த்தி வயது 25, தொலைக்காட்சி நிலையத்தில் கிராமப்புற நிகழ்ச்சிகளை தயாரிக்கும் பொறுப்பில் இருக்கிறார். அவர் இன்று காலை பூங்கா ரோட்டில் இருக்கும் அவருடைய வீட்டில் மர்மமான முறையில் செத்து கிடந்தார். போலீசாருக்கு தகவல் கிடைத்து போய் பார்த்தபோது உடம்பில் காயங்களோடு தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். இது குறித்து செய்தியை மேற்கொண்டு படிக்க முடியாமல் கிரிதர் நிமிர்ந்தான். ஜம்பு அவசரப்பட்டு முடித்திருக்கிறான். 2 நாள் போகட்டும் என்று நான் சொன்னதையும் கேட்காமல். கிரிதருக்குள் கோபம் பீறிட்டது. காரை உசுப்பி படப்பையை நோக்கி விரட்டினான். 40வது நிமிஷம் தன் பண்ணையின் காம்பவுண்ட் கேட்டுக்கு முன்னால் நின்று ஹார்னை அழுத்த வயல்மேட்டின் வேலை செய்து கொண்டிருந்த பண்ணையாட்கள் திரும்பி பார்த்து அவர்களில் ஒருவன் வேஷ்டி அவிழ அவிழ ஓடி வந்தான். கேட்டை திறந்துவிட கார் உள்ளே போய் நின்றது. கிரிதர் காரில் நின்றும் இறங்க கேட்டை திறந்தவன் மார்புக்கு கைகளை கட்டிக்கொண்டு பவ்யமாய் நின்றான். முத்துசாமி, ஐயா, ஜம்பு எங்க? காத்தால பிடிச்சி ஜம்புவை பார்க்கலைங்க. கிரிதர் ஆச்சரியமானான். ஜம்புவை காலையிலேருந்து பார்க்கலையா? ஆமாங்கய்யா, நாங்க வேலைக்கு வந்தப்பவே ஜம்பு இங்க இல்லைங்க. அவசர காரியமா டவுனுக்கு போயிருக்கலாம்னு நினைச்சு நாங்களும் பண்ணையாளுக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு முச்சூடும் ஜம்பு வரலைங்கய்யா. கிரிதர் மோவாயை யோசனையாய் தோய்த்தான். ஜம்பு எங்கே போயிருப்பான்? கொலை செஞ்சுட்டு அந்த பயத்துல எங்கேயாவது பதுங்கிட்டானா? ஜம்புவோட பொண்டாட்டி இன்னும் ஊர்லேருந்து வரலையா?
2 நாளைக்கு முந்தி ஊர்லேருந்து வந்துட்டு திரும்பவும் அது போயிடுச்சுங்க. காளிச்சாமி வேலைக்கு வந்திருக்கானா? வந்திருக்கானுங்க. சரி, நீயும் அவனும் இன்னைக்கு பண்ணையில் காவலுக்கு படுத்துக்கங்க. நான் நாளைக்கு காலையில் வரேன். நான் இப்போ போன பிறகு ஜம்பு பண்ணைக்கு வந்தா மெயின் ரோடு மருந்து கடையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரிங்கய்யா. காருக்குள் திரும்பவும் ஏறிக்கொண்டான் கிரிதர். மனசுக்குள் அந்த கேள்வி பசை போட்ட மாதிரி ஒட்டி கொண்டது. ஜம்பு எங்கே போயிருப்பான்? கொலையை பண்ணிவிட்டு ஓடி ஒளியிற குணம் அவன்கிட்ட இல்லையே. கார் காம்பவுண்ட் கேட்டை தாண்டியதும் வேகம் பிடித்தது. அத்தியாயம் 15. காலை 10 மணி. போலீஸ் ஸ்டேஷன். வாசலில் ஆட்டோ வந்து நிற்க அது நின்றும் ஆறுமுக நாடார் இறங்கி ஸ்டேஷனுக்குள் போக நவநீத கிருஷ்ணன் தலை நிமிர்ந்தார். எஸ் இன்ஸ்பெக்டர், என் பேரு ஆறுமுக நாடார். படப்பையில பண்ண இருக்கு. நேத்திக்கு மர்டரான சக்கரவர்த்தியை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நவநீத கிருஷ்ணன் பார்த்து கொண்டிருந்த ஃபைலை நகர்த்தி வைத்துவிட்டு ஆர்வமானார். நாற்காலியை காட்டினார். உட்காருங்க. ஆறுமுக நாடார் உட்கார்ந்தார். தோளில் போட்டிருந்த மேல் துண்டால் முக வியர்வையை ஒற்றிக்கொண்டே போனார். நேற்றுக்கு பேப்பர் பார்த்து தான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த தம்பி என்னோட தென்னந்தோப்புக்கு வந்திருந்தாரு சார். எதுக்கு? ஒரு வாரத்துக்கு முந்தி டிவியில் வயலும் வாழ்வு நிகழ்ச்சிக்காக தென்னந்தோப்பு வேலையாள்கிட்ட பேட்டி எடுக்க வந்தார். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முந்தியும் ஒரு தரம் வந்தார். எதுக்கு? என்னோட பண்ணைக்கு வடக்கு பக்கமாக இருக்கிற அந்த கிரிதரோட பண்ணை இருக்குது சார். அந்த ஆளுக்கு சொந்தமான மெட்ராஸில் ஒரு கம்பெனியும் இருக்குது. சக்கரவர்த்தி கிரிதரோட பண்ணைக்கு எதுக்காக போனார்? அவரோட பண்ணையையும் படம் எடுக்கணும்னு சொன்னார். அப்போ கிரிதருக்கு சக்கரவர்த்தியை தெரிஞ்சிருக்கணும். ஆமாம் சார். கிரிதர் சுபாவத்தில் எப்படி? முசுடுன்னா பயங்கர முன்கோபம் சார். அந்நிய ஆள் யாருமே அந்த ஆளோட பண்ணைக்குள்ளே போக முடியாது. கிரிதர் தினமும் பண்ணைக்கு போவாரா? சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் அந்த ஆள் வருவார் போவார். அவரோட கையால் ஒருத்தன், பேரு ஜம்பு, வெறிநாயை விட மோசமானவன். கிரிதர் வராத நாட்களில் அந்த பண்ணைக்கு அவன் தான் ராஜா. கிரிதருக்கு மெட்ராஸில் ஏதோ கம்பெனி இருக்கிறதா சொன்னீங்களே, அது எங்கே இருக்கு? எக்மோர் பாந்தியன் ரோட்டில் அமர்நாத் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு எதிரில் இருக்கிற கிரிதர் கம்பெனி அவரோடது தான். சக்கரவர்த்தியோட சாவுக்கு அவர் தான் காரணமாக இருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சேச்சே, நான் அப்படி எதுவும் சொல்லலையே சார். அந்த டிவி தம்பியை 2 தடவை நான் பார்த்துருந்தாலும் அவர் மேலே எனக்கு ஒரு பிடிப்பு வந்துருச்சு. பேப்பரில் நியூஸ் பார்த்ததும் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச உண்மையாக நான் சொல்ல வேண்டாமா? அதான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். இந்த கிரிதரை விசாரிக்கிறதும் விசாரிக்காததும் உங்கள் இஷ்டம். ஆறுமுக நாடார் சொல்லிவிட்டு மேல் தொண்டால் வியர்வையை ஊற்றியபடி நாற்காலி நின்றும் எழுந்தார். அத்தியாயம் 16. அடுத்த 1 மணி நேர அவகாசத்தில் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனும் சப் இன்ஸ்பெக்டர் அவினாஷும் கிரிதருக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தார்கள். ஆபீஸ் அறை ஏர் கண்டிஷனர் மெலிதாய் உரிமிக் கொண்டிருந்தது. கிரிதர் தீர்க்கமான குரலில் சொன்னான். சாரி, நீங்க சொல்ற அந்த சக்கரவர்த்தியை எனக்கு தெரியாது. உங்க பண்ணைக்கு அவர் போயிருக்காரே? போயிருக்கலாம். அந்த சமயத்துல பண்ணையில நான் இல்லையே. சக்கரவர்த்தி பற்றி உங்க பண்ணையால் ஜம்பு ஒன்றும் சொல்லலையா? சொல்லல. அந்த ஜம்புவை நாங்க விசாரிக்கணும். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர், இந்த விவரங்கள் உங்களுக்கு யார் சொன்னதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க பண்ணைக்கு பக்கத்துல இருக்கிற ஆறுமுக நாடார். அதானே கேட்டேன். ஏன்? இன்ஸ்பெக்டர், அந்த ஆறுமுக நாடாருக்கு என்னை கண்டாலே ஆகாது. எனக்கும் அவருக்கும் 2 வருஷங்களுக்கு முன்னாடி நிலத்தகராறு இருந்தது. கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு சாதகமாக அமைஞ்சது. அந்த நிமிஷத்துலேருந்து மனுஷனுக்கு என் மேலே ஒரே புகைச்சல். படப்பையில் இருக்கிற எல்லார்கிட்டையும் என்னை பற்றி குறை சொல்லிக்கிட்டே திரிபவர். இப்போ சக்கரவர்த்தி கேஸில் என்னை அனாவசியமாக இழுத்திருக்கார். இந்த சக்கரவர்த்தி யாருன்னே எனக்கு தெரியாது. ஓகே, அவரை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் பண்ணையால் ஜம்பு பார்த்து பேசியிருக்கலாமே. ஜம்புவை நாங்கள் பார்க்கணும். அவன் பண்ணையில் தானே இருப்பான். சாரி இன்ஸ்பெக்டர், ஜம்பு 2 நாளாக வேலைக்கு வரல. எங்கே போயிருக்கான்? தெரியல. அவன் வீடு எங்கே? அவனுக்கு தனியாக வீடு எதுவும் கிடையாது. பண்ணையிலே குடிசையில் தங்கிக்குவான். நவநீத கிருஷ்ணன் அடுத்த கேள்விக்காக வாயை திறந்த வினாடி மேஜை மேலிருந்த டெலிஃபோன் குறைத்தது. கிரிதர் ரிசீவரை எடுத்தான். ஹலோ ஐயா, நான் படப்பையிலேருந்து முத்துசாமி பேசுகிறேனுங்க. என்ன முத்துசாமி? ஐயா, உடனே பண்ணைக்கு வரணுங்க. நம்ம பண்ண தென்னந்தோப்பு கிணத்துல ஜம்பு பணமாக மிதக்கிறானுங்க. கிரிதரனின் கையில் இருந்த ரிசீவர் நடுங்கியது. ஜம்பு கிணத்து மேட்டில் உப்பிய உடம்போது கிடத்தப்பட்டிருக்க பண்ணையாட்கள் 2 முகங்களோடு தெரிந்தார்கள். பெண்கள் சேலை தலைப்பால் வாய்களை பொத்தி கண்களில் நீர் மின்ன நின்றிருந்தார்கள். போலீஸ் ஜீப்பில் நின்றும் நவநீத கிருஷ்ணன், அவினாஷ், கிரிதர் 3 பேரும் இறங்கி கிணத்து மேட்டை நோக்கி வந்தார்கள். முத்துசாமி எதிர்பட்டு சேவித்தான். சத்தம் முந்திதான். ஏத்தம் இறைக்கிறதுக்காக கிணத்துக்கு வந்தவங்க. நம்ம குழந்தைவேலு தான் கிணத்தை எட்டி பார்த்துட்டு கத்தினான். நவநீத கிருஷ்ணன் ஜம்புவின் அருகே குனிந்தார். நீரில் ஊறி ஊறி அழுகின வாழைப்பழம் சைஸில் நொத நொதவென்று தெரிந்தான் ஜம்பு.
உடம்பு பூரா பாசி திரியாய் ஒட்டியிருந்தது. பாடியை திருப்பி போடு, அவினாஷ் சொல்ல பண்ணையால் ஒருவன் மூங்கில் களியால் ஜம்புவை புரட்டி போட்டான். வயிறு பூமியோடு சேர்த்து அழுத்தியதில் வாயிலும் மூக்கிலும் தண்ணீர் கலக் கலக்கென்று யோசித்து யோசித்து வழிந்தது. மண்டையின் பின்பக்கம் எதனாலோ தாக்கப்பட்ட மாதிரி வெட்டுக்காயங்களோடு தெரிந்தது. தோல் மடிக்கச்சைகளோடு உரித்து தொங்கியது. நவநீத கிருஷ்ணன் கிரிதரை ஏறிட்டார். கிரிதர், இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? ஜம்புவோட மரணத்துக்கு யார் காரணமா இருப்பாங்கன்னு கெஸ் பண்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல சார். ஜம்புவை நீங்க கடைசியா என்னைக்கு பாத்தீங்க? என் வீட்டுக்கு நேத்திக்கு முதல் நாள் ராத்திரி வந்திருந்தான். என்ன விஷயமா? வயலுக்கு பூச்சி மருந்து வாங்க பணம் கேட்டு வந்திருந்தான். நான் பணம் கொடுத்து அனுப்பி வச்சேன். மறுநாள் காலையில நான் பண்ணைக்கு வந்தப்போ ஜம்பு வேலைக்கு வரலன்னு பண்ணையாட்கள் சொன்னாங்க. சமீபத்தில் ஜம்பு கூட யாராவது விரதம் பண்ணிக்கிட்டாங்களா? எனக்கு தெரியாது சார். ஜம்புவோட ஒய்ஃப்க்கு எந்த ஊர்? புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் நாச்சாந்துப்பட்டி. ஒய்ஃப் என்னைக்கு ஊருக்கு போனாங்க? 4 நாளைக்கு முந்தி. சக்கரவர்த்தியோட மரணத்துக்கும் ஜம்புவோட மரணத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்கு. நோ இன்ஸ்பெக்டர், யூ ஆர் ராங். டிவியில் வேலை பார்த்த சக்கரவர்த்திக்கும் பண்ணையில் வேலையாள் ஜம்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? ஜம்பு முன்கோபி. பண்ணையில் இருக்கும்போது யார் கூடவாவது சண்டை போட்டிருக்கலாம். எதிராளி அவனை தாக்கி கிணத்தை தள்ளிட்டு போயிருக்கலாம். கேஸ் அவ்வளோமா சுலபமாக இருக்கும்னு நான் நினைக்கல. மிஸ்டர் கிரிதர், பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிட்டு வரட்டும். சக்கரவர்த்தியோட மரணத்திலும் சில குழப்பங்கள் இருக்கு. இதையெல்லாம் ஒரு டீப் என்கொயரி மூலமாக தான் தெளிவுபடுத்திக்கணும். மார்ச்சுவரி வேன் வந்து ஜம்புவை அள்ளி கொண்டு போகிற வரைக்கும் அவினாஷ் பண்ணையாட்களிடம் விசாரணை செய்துவிட்டு ஜீப்புக்கு திரும்பினான். என்ன அவினாஷ், ஏதாவது உபயோகமான தகவல்? ஒரே ஒரு தகவல் மட்டும் கொஞ்சம் உறுத்தலாக இருக்கு சார். என்ன தகவல்? ஜம்புவோட ஒய்ஃப் கேரக்டர் பற்றி யாருக்குமே நல்ல அபிப்பிராயம் இல்லை. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்? ஆமாம். ஆசாமி யார் தெரிஞ்சுதா? ஒருத்தர் 2 பேர்னா சொல்லலாம், எல்லாரையும் எப்படி சொல்ல முடியும்னு பண்ணையாட்கள் கேட்குறாங்க. போச்சுடா. கிரிதன், இந்த விவகாரம் குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சார், எனக்கு தெரியாது. என்ன எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னால் தானே கேஸை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். இன்ஸ்பெக்டர், நான் மாதத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ தான் பண்ணைக்கு வருவேன். ஜம்பு கெட்டிக்காரன். அவனுக்கு பண்ணை நிர்வாகம் நல்லா தெரியும். ஸோ நான் கவலைப்படாமல் மெட்ராஸில் கம்பெனியை கவனிச்சிட்டு இருந்தேன். இங்கே நடக்கிற இதர விஷயங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரியாத ஒன்றை கேட்டால் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அத்தியாயம் 17. 2 நாட்கள் கழித்த அந்த நள்ளிரவில் கிரிதரின் வீட்டு டெலிஃபோன் அலற போர்வைக்குள் பதுங்கியிருந்த கிரிதர் தூக்கத்தில் நின்றும் திடுக்கிட்டு விழித்து கட்டிலில் நின்றும் புரண்டு போய் ரிசீவரை எடுத்தான். ஹலோ, ஒரு பெண் குரல் கேட்டது. என்ன கிரிதர், நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா? நீங்கள் யாரு? அதை அப்புறமா சொல்கிறேன். முதல்ல வர்ணாவை பற்றி பேசலாமா? வர்ணா? என்ன அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? வர்ணாவே தான். நீங்களும் ஜம்புவும் சேர்ந்து எருக்குழியில் சமாதி கட்டினா அதே வர்ணா தான். நீ நீ யாரு? கிரிதர் நிமிர்ந்து உட்கார்ந்தான். தூக்க கலக்கம் கண்கள் நின்றும் கலன்று போயிருந்தது. சக்கரவர்த்தியும் ஜம்புவையும் பரலோகத்துக்கு அனுப்பி வச்ச புண்ணிய ஆத்மா தான் நான். உங்களுக்கு இடைஞ்சலா இருந்த சக்கரவர்த்தியையும் எனக்கு இடைஞ்சலா இருந்த ஜம்புவையும் இல்லாமல் பண்ண பிறகுதான் நிம்மதியாக இருக்கு. ஆமாம், உங்களுக்கு கேசட் வேண்டாமா? கேசட்? பார்த்தீங்களா, மறந்து போயிட்டீங்க. அதான் சார், அந்த வயலும் வாழும் கேசட். நீங்களும் ஜம்முவும் சேர்ந்து வர்ணாவை அழகாக ஹதம் பண்ணீங்களே, அந்த கேசட் தான். உங்களுக்கு வேண்டாமா? வேணும். வேணும்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தா எப்படி? உனக்கு என்ன வேணும்? 2 இட்லி, ஒரு ஸ்பெஷல் மசாலா தோசை, ஒரு காபி. என்ன சார் இது, ஹோட்டலில் சர்வர் கேட்குற மாதிரி கேட்குறீங்க? நான் என்ன கேட்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? பணமா? ஆமாம். எவ்வளவு? 2 லட்சம். இந்த ராத்திரியில் அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே. நாளைக்கு பேங்க்கில் ட்ரா பண்ணி நாளைக்கு ராத்திரி கொண்டு வந்து கொடுங்க. எங்கே வர்றது? சிட்லம்பாக்கம் தெரியுமா? தெரியும். நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு காரில் நீங்கள் மட்டும் வரீங்க. மெயின் ரோட்டில் 32ஆம் நம்பர், புளிய மரம். நோட் பண்ணிக்கோங்க. அந்த புளிய மரத்துக்கு பின்னாடி ஒரு ஆட்டோவோட பாடி மட்டும் கவுந்து கிடக்கும். எந்த காலத்துலேயோ ஆக்சிடென்ட் ஆன ஆட்டோ அது. அதுக்குள்ளே நாயோ பூனையோ வழக்கமாக படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அதை துரத்திட்டு நீங்கள் கொண்டு வர 2 லட்சம் ரூபாய் ரொம்ப ப்ரீஃப் கேஸை வச்சிட வேண்டியது. பணம் என் கைக்கு வந்ததும் கேசட் உங்கள் கைக்கு வந்து சேரும். கிரிதர் தருமாற்றமான குரலில் சொன்னான். அங்கெல்லாம் எதுக்காக போகணும்? நீ கேசட்டோட என் வீட்டுக்கே வா. நான் பணம் தர்றேன், நீ கேசட்டை கொடுத்துட்டு போயிடு. சாரி, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பலை. நான் இது எனக்கு பக்கா பிஸ்னஸ். நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். பணம் என் கைக்கு வந்ததும் கேசட்டை ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் நிச்சயமாக ஏமாற்ற மாட்டேன். நீங்கள் என்னை ஏமாற்ற நினச்சாலோ பணத்தை தராமல் போனாலோ
கேசட்டை ரெஜிஸ்டர் பாசரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிட்டு நான் நிம்மதியாக இருந்துடுவேன். உங்களுக்காக தான் அந்த 2 கொலைகளையும் பண்ணேன். பணத்தை கொடுத்துட்டா நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், நானும் நிம்மதியாக இருப்பேன். சரி, நாளைக்கு நான் பணத்தோட வரேன். குட் டெசிஷன். இனிமேல் நீங்கள் தூங்கலாம். அத்தியாயம் 18. குட் டெசிஷன். இனிமேல் நீங்கள் தூங்கலாம். பெண் குரலில் சொல்லிவிட்டு ரிசீவரை கொக்கியில் மாட்டிய பின் அந்த புறநகர் பப்ளிக் டெலிஃபோன் பூத்து நின்றும் வெளியே வந்த ரகுபதி அதிர்ந்து போனான். அந்த போலீஸ் பைக் பிரகாசமாக ஹெட்லைட் வெளிச்சத்தோடு அவனை நெருங்கி பீறிட்டு வந்து கொண்டு இருந்தது. அருகில் சக்கென்று பிரேக்கிட்டு நிற்க பில்லியனில் உட்கார்ந்திருந்த அவினாஷ் அவன் மேல் பாய்ந்தார். நவநீத கிருஷ்ணன் பைக்கை நிறுத்திவிட்டு ஓடி வந்து ரகுபதியின் இடுப்பில் உதைத்தார். தடுமாறி விழுந்தவனை அள்ளி எடுத்து கசக்கினார். கிரிதரோடு லேடிஸ் வாய்ஸ் பேசினது நீதானே? சார் சார் சொல்லு, நீதானே? முகமே பீந்து போகிற மாதிரி ஓங்கி அறைவிட்டார் அவினாஷ். வாயில் கொழப்பாய் ரத்தம் காட்டி கை கூப்பினான் ரகுபதி. இல்லை சார். போய் சொல்லாத. இந்த 4 நாளாக கிரிதருக்கு வெளியே இருந்து வர்ற கால்களை எல்லாம் வாட்ச் பண்ண சொல்லி எக்ஸ்சேஞ்சுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம். சந்தேகப்படும்படியா ஃபோன் கால் எங்கேருந்து வந்தாலும் சரி உடனே எங்களுக்கு தகவல் கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். நீ கிரிதரை பிளாக்மெயில் பண்ணுற விவகாரமும் நீ பேசிட்டு இருந்த டெலிஃபோன் நம்பரும் நிமிஷ அவகாசத்தில் எங்களுக்கு கிடைச்சது. பைக்கை விரட்டிட்டு இங்கே வந்தோம். உன்னோட துரதிருஷ்டம், நீ மாட்டிக்கிட்ட. நவநீத கிருஷ்ணன் சொல்லிக்கொண்டே தன் வலது கால் முட்டியை உயர்த்தி அவன் அடிவயிற்றில் இடித்தார். ரகுபதி சுருண்டு பின் நிமிர்ந்தான். சொல்லு, நீதானே ஃபோன் பண்ண? ஆமாம் சார். என்னமோ கேசட்னு சொன்னியே, அது என்ன கேசட்? சொல்கிறேன் சார். வாய்ப்படி வெளிச்சத்துக்கு வந்து நெல்லு. போலீஸ் ஜீப் இப்போ வந்துடும். ஜீப் வர வரைக்கும் ஒரு டெம்பரரி வாக்குமூலம் கூட பார்க்கலாம். நான் சொல்லு, அவசரப்படாமல் நிதானமாக சொல்லு. ரகுபதி உதட்டில் வழிந்த ரத்தத்தை வலதுபுறம் கையால் துடைத்து கொண்டே திணறுகிற குரலில் சொல்ல ஆரம்பித்தான். கிரிதரும் ஜம்புவும் வர்ணாங்கிற ஒரு பெண்ணை கொலை செஞ்சு பண்ணை எருக்குழியில் போடுறத எனக்கு தெரியாமல் என்னோட கேமரா படம் பிரிச்சிருக்கு சார். இந்த விவரம் எனக்கு தெரியாது. எடிட்டிங் பண்ணும்போது சக்கரவர்த்தி இதை கண்டுபிடிச்சு நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் கட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டான். நான் எடிட் பண்ண படத்தை போட்டு பார்க்கும்போது தான் அந்த பகுதி இல்லாததை கவனித்தேன். சக்கரவர்த்தி கிட்ட அதை பற்றி கேட்டேன். ஆரம்பத்தில் ஏதோ சொல்லி மழுப்பினவன் நான் ஸ்டேஷன் டைரக்டர் வர போவேன்னு சொன்னதும் பயந்து போய் உண்மையை சொல்லிட்டான். கிரிதரை பிளாக்மெயில் பண்ணி கிடைக்கிற பணத்தில் உனக்கும் பங்கு தரேன்னு சொன்னான். நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் 2வது நாளே மனசு மாறி இந்த கேஷட்டை நாமே வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி கிரிதர்கிட்ட இருந்து பணம் கறந்தா என்னன்னு தோணுச்சு. அன்னைக்கு ராத்திரியே திட்டம் போட்டு வீட்டு பின்பக்கமாக வந்து சக்கரவர்த்தியை அடிச்சு வீழ்த்தி தூக்கில் தொங்க விட்டேன். அதே ராத்திரி படப்பை பண்ணைக்கும் போய் ஜம்புவை தாக்கி கிணத்துல வீசிட்டு வந்தேன். கேசட்டை நான் வச்சுக்கிட்டு இருந்தா ஆபத்துன்னு நினைச்சு சீக்கிரமே கிரிதர்கிட்ட இருந்து பணத்தை வாங்க ரகுபதி முடிக்கவில்லை. அவினாஷ் குறுக்கிட்டார். இந்த அர்த்த ஜாமத்துல வந்து பப்ளிக் டெலிஃபோன் பூத்துல பூந்து பொம்பளை குரல்ல பேசி பிளாக்மெயில் பண்ணியாக்கும். ரகுபதி தலை குனிந்த அதே வினாடி கொஞ்சம் தொலைவில் போலீஸ் ஜீப்பின் ஹெட்லைட் வெளிச்சம் தெரிந்தது. முற்றும்.